This morning I am intending to continue where I left 2 weeks ago. 2 வாரத்துக்கு முன்பாக என்னுடைய செய்தியை நான் எங்கே நிறுத்தினேனோ அதிலிருந்து தொடரும்படியாக நான் விரும்புகிறேன். Let's turn our Bibles to 2 Timothy chapter 1 and verse 7. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துடைய 7வது வசனத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். For God has not given us the spirit of fear, but of power and of love and of a sound mind. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். God has not given us the spirit of fear, but of power. ஆண்டவராகிய தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். And whatever God gives, He wants us to be good stewards of what we have received from Him. ஆண்டவராகிய தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதிலே நாம் நன்மையை அனுபவிக்கும்படியே தேவன் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். He wants us to be good stewards of what we have received. நாம் அவரிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொண்டோமோ அதற்கு ஏற்ற நல்ல உக்கிரானக்காரர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 2 weeks ago we started the message on the title Handling the Power We Received from God. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வல்லமைகளை சக்தியை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் 2 வாரங்களுக்கு முதலே நாம் அதை ஆரம்பித்து நாம் இப்பொழுது தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். We have understood that even though man is made out of the dust and he is a very frail being, God has empowered him with great power and might. ஆண்டவராகிய தேவன் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கின வேளையிலும் கூட அவன் பலவீனமாய் இருக்கிறான் என்பதை தேவன் அறிந்திருக்கிறதுனாலே அவனை பலப்படுத்தும்படிக்கு தம்முடைய ஆவியானவரை கொடுத்து அவனை பலப்படுத்தி இருக்கிறார். There are 3 powers God has given man. மனிதனுக்கு ஆண்டவர் 3 விதமான வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். And these powers were given to him in the act of creation. ஆண்டவராகிய தேவன் அவனை சிருஷ்டித்த வேளையிலேயே இந்த வல்லமைகளை அவனுக்குள்ளே கொடுத்தார். Number 1, the power to dominate. முதலாவது ஆளுகை செய்கிற அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். Number 2, the power to dress and keep it. பண்படுத்தவும் பயன்படுத்தவும் தக்கதான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Number 3, the power to decide whether you can eat the fruit of life or the fruit of the knowledge of good and evil. அங்கே நன்மை தீமை தக்க அந்த கரியை புசிக்கலாமா கூடாதா என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தையும் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். So last time when I said all powers must be brought under these 4 principles regarding its usage. இந்த வல்லமைகளை நாம் கையாளுகிற பொழுது அதற்கு 4 விதமான வரையறைகள் உண்டு. அதற்கு உள்ளே தான் அதை செயல்படுத்த வேண்டும் என்று நான் கடந்த நாட்களிலே சொன்னேன். Number 1, you need to use it with reason, or why did I receive this power? இந்த வல்லமையானது ஏன் எனக்கு தரப்பட்டது என்று சிந்தித்து அவன் அதை செயல்படுத்த வேண்டும். Number 2, you have to use the power with restraint. இரண்டாவது இந்த வல்லமையை அவன் கட்டுப்பாட்டோடு செயல்படுத்த வேண்டும். Number 3, we have to use all powers with responsibility. மூன்றாவது இதை செயல்படுத்துகிற பொழுது ஒரு பொறுப்பு உணர்வோடு கூட அவன் அதை செயல்படுத்த வேண்டும். Number 4, we have to use all the powers recognizing the supreme power of God. அதிகாரமானது தேவனிடத்திலிருந்து வந்தது, தேவன் எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரம் உடையவர் என்பதை அங்கீகரித்து அவன் செயல்பட வேண்டும். So last week we dealt about 3 powers that was given to man. கடந்த முறை நாம் தியானித்த பொழுது தேவன் மனிதனுக்கு கொடுத்த 3 அதிகாரங்களை குறித்து நாம் பார்த்தோம். Number 1, we saw how man has the power over his will. We have the power over our will. நம்முடைய சித்தத்தின் மேலே நமக்கு இருக்கிற அதிகாரம், அதை முதலாவது அதிகாரமாய் நாம் பார்த்தோம். Number 2, we saw about the power we have over the wife or the husband. இரண்டாவது மனைவி மேலே கணவனுக்கும் கணவன் மேலே மனைவிக்கும் இருக்கிற அதிகாரத்தை குறித்து நாம் படித்தோம். Number 3, we talked about the power over our wealth. நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தின் மேலே ஐஸ்வரியத்தின் மேலே நமக்கு இருக்கிற வல்லமை அதை குறித்தும் நாம் பார்த்தோம். Today by God's grace I am planning to handle 2 more powers. கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைய தினத்திலே இன்னும் 2 வல்லமைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். The 4th power we are going to talk about is the power of wisdom. நான்காவதாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது ஞானத்தின் மேலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். The power
of wisdom. ஞானத்தின் மேல் தேவன் கொடுத்த அதிகாரம். Ecclesiastes chapter 7 and verse 19. பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துடைய 19வது வசனத்திலே The Bible says, wisdom strengthens the wise more than 10 mighty men which are in the city. நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். This is the power that God has given us. இந்த வல்லமையை தேவனே நமக்கு கொடுத்திருக்கிறார். We are specially endowed with the power to be wise among all the created beings in the world. இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்ட யாவற்றிலும் மனிதனானவன் தான் இந்த ஞானத்தின் அடிப்படையிலே ஞானம் அதிகாரமாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டு அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். All the created animals react on the basis of instinct, but human beings react on the basis of wisdom. நீங்கள் மிருகங்களை அல்லது பறவைகளை உயிரினங்களை கவனித்து பார்த்தால் அவை தன்னுடைய உள்ளுணர்வின் அடிப்படையிலே தான் இயங்கும். ஆனால் மனிதனோ அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தின் அடிப்படையிலே இயங்குகிறவன். Man has the most supreme form of wisdom of all the created things in the world. இந்த உலகத்திலே எவையெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதோ அவை எல்லாவற்றை காட்டிலும் ஞானமுடையவன் மனிதன் மாத்திரமே. An animal can think and act like its own being. For example, a lion can think like a lion, act like a lion. That's all. இந்த சிங்கத்தை பார்த்தீர்கள் என்றால் இந்த சிங்கமோ மற்ற மிருகங்களோ அது சிங்கத்தை போலவே சிந்தித்து சிங்கத்தை போலவே செயல்படும். But man is not like that. ஆனால் மனிதன் அப்படிப்பட்டவன் அல்ல. He can think and act like anything. அவன் யாரை போல வேண்டுமானாலும் சிந்திக்கலாம், எதை போன்று வேண்டுமானாலும் அவன் நடந்து கொள்ளலாம். Go to a third standard student and you will be surprised at the amount of things they learn. இன்றைக்கு 3வது வகுப்பு படிக்கிறதான ஒரு பிள்ளைகளுடைய பாடத்தை போய் படித்து பார்த்தால் அவர்கள் படிக்கிற காரியங்கள் மிக மிக ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கிறது. They study about the solar system. அவர்களை பார்த்தால் அந்த சூரியனிலிருந்து வருகிற அந்த சூரியனுடைய அதனுடைய சக்தியை குறித்து படிக்கிறார்கள். They study about animals, plants. They talk about so many things that no animal in the world can handle. அதை பார்த்தீங்கன்னா மிருகங்களை குறித்து படிக்கிறாங்க, தாவரவியலை குறித்து படிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு மிருகமும் இதெல்லாம் படிக்க முடியாது. Only man has the capacity for so much of wisdom. இப்படிப்பட்ட ஞானம் உண்டாயிருக்க வேண்டுமானால் அது மனிதன் ஒருவனுக்கு தான் உண்டாயிருக்கிறது. Today if you look at the research that man is doing, it is really mind boggling. இன்றைக்கு மனிதர்கள் செய்கிற ஆராய்ச்சிகளை கவனித்து பார்த்தால் உங்களுக்கு இவ்வளவு ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டு போவீர்கள். That is why today man is able to treat himself with medicine, with technology and make his life more longer and better. இந்த ஆராய்ச்சிகளின் நிமித்தம் தான் இன்றைக்கு மனிதன் அவன் தொழில்நுட்பத்திலே சிறந்தவனாய் மாறிவிட்டான், மருத்துவத்துறையிலே சிறந்தவனாய் மாறிவிட்டான். அவனுடைய ஆயுசு நாட்களை கூட வருகிற அளவுக்கு இதனாலே ஒரு பிரயோஜனமும் அவனுக்கு கிடைத்திருக்கு. Only we have the capacity for medicine, for research. We can study about blood, we can operate on our own bodies, we can do so many things. Talking about so much of wisdom we have. மனிதன் தனக்கு இருக்கிற ஞானத்தை கொண்டு தன்னுடைய உடலை ஆராய்ந்து பார்த்து அதிலே செய்ய வேண்டிய சிகிச்சை முறைகளை செய்து ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டுமென்றால் அவனுக்கு சிகிச்சை செய்து இதை மனிதன் தன்னுடைய அறிவினால் மாத்திரமே செய்து கொள்ள முடியும். You go to the most weak student in a classroom, you will be amazed at the amount of wisdom they have. ஒரு வகுப்பை எடுத்துக்கிட்டு அந்த வகுப்புல குறைந்த மதிப்பெண்கள் வாங்கத்தக்க ஒரு மாணவனை போய் பார்த்தாலுமே கூட அவனுக்கு இருக்கிற அறிவை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். It's amazing. உண்மையாகவே ஒரு பெரிய ஆச்சரியம். Some of the greatest companies in the world were founded by school dropouts. பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கிறது, பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கிறது. அதனுடைய ஸ்தாபகர்கள் யாருன்னு பார்த்தா அவங்க ஸ்கூல்ல விட்டு காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆனவங்க, நிறுத்தப்பட்டவர்கள். It's amazing. அது ஆச்சரியமா இருக்கு. If you look at some people, they may not be good in maybe arithmetic or some of the regular study, but they will be so talented in something else. சிலரை பாருங்க, அவர்களுக்கு இந்த கணித பாடத்துல அவங்க ஒரு பிரசித்தி பெற்றவர்களாகவும் நன்ற அறிவுள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. ஆனா வேறொரு துறையில அவங்க பயங்கரமா பிரகாசிக்கிறத நீங்க பார்க்க முடியும். Today man's wisdom is so great and so high. இன்னைக்கு மனிதனுடைய ஞானமானது உயர்ந்த உன்னதமான இடத்துல நிற்கிறது.
Because that is how God created man to be in his own image. காரணம் என்ன? தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை அவர் சிருஷ்டித்ததனாலே இன்றைக்கு அந்த நிலைமையை தேவனே அவனுக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Wisdom is a great strength for all of us. நம் எல்லோருக்குமே ஞானம் என்று சொல்லுவது தேவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வல்லமை. But how to get the best out of this wisdom? How to make this wisdom a blessing into our life? ஆனால் இந்த ஞானத்தை நம்முடைய வாழ்க்கைக்குரிய ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? You need to use these 4 principles. இந்த 4 காரியங்களை உங்களுக்கு முன்பே சொல்லப்பட்ட இந்த 4 காரியங்களும் இதை நீங்கள் பிரயோகித்து பார்க்க வேண்டும். What is the first one? முதலாவது காரியம் என்ன? Reason. முதலாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். We need to go ahead and ask, why in the world would God give me so much wisdom? முதலாவது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, தேவன் ஏன் இந்த பூமியில இருக்கிற எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார்? Why? ஏன்? Let's read it from Proverbs 9 and verse 10. நீங்கள் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்துடைய 10ஆம் வசனத்தை பார்த்தால், The fear of the Lord is the beginning of wisdom, and the knowledge of the holy is understanding. நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. The knowledge of the holy is understanding. இந்த பரிசுத்தரை அறிகிற அறிவுதான் உண்மையான ஒரு புரிந்து கொள்ளுகிற அறிவு. Why did God give human beings wisdom? ஆண்டவராகிய தேவன் இந்த மனிதர்களுக்கு ஏன் ஞானத்தை கொடுக்கிறார்? The primary reason why we received such great wisdom is to have a knowledge of the holy God above us. நமக்கு மேலே பரிசுத்தமான ஒரு தேவன் உண்டு என்று நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் ஆண்டவராகிய தேவன் அறிவை நமக்கு கொடுத்தார். No animal in the world can have this knowledge. இந்த பூமியில இருக்கிற எந்த விலங்கினத்திற்கும் இந்த அறிவு கொடுக்கப்படவில்லை. But God came down in flesh just like a man, so we can understand who God is in the form of Jesus Christ. தேவனாகிய கர்த்தர் அவர் மனிதனாக இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டதனாலே நாம் அதை அறியவும் புரியவும் உணர்ந்து கொள்ளவும் கூடியதாக தேவன் நம்முடைய அறிவுக்கு எட்டி அதை கொடுத்தார். He was born as a human being. அவர் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே பிறந்தார். He lived as a human being. அவர் இந்த பூமியிலே மனிதனாகவே வாழ்ந்தார். He spoke like us. நம்மை போலவே அவரும் வார்த்தைகளை பேசினார். He lived like us. அவர் நம்மை போலவே இந்த பூமியில் வாழ்ந்தார். He walked among us. அவர் நம்மத்திலே அவர் நம்மோடு நடந்திருந்தார். Why? ஏன்? So man can understand who God is. தேவன் எப்படிப்பட்டவர் என்று மனிதன் அறிய வேண்டும் என்பதற்காக தேவன் அதை செய்தார். This is the greatest knowledge that has been given by God to us. தேவனாலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஞானம் இதுதான். Acts chapter 17 verse 26 and 27 says, நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26 27 வசனங்களை கவனித்தால், it says, God made all of us in one blood, all the nations of men. ஆண்டவராகிய தேவன் சகல ஜாதிகளையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். And he determined the times that are appointed for him. அவர் முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களின்படி, and then the Bible says he also set the boundaries of their dwelling place. அவர்கள் குடியிருக்க வேண்டி அவர்களுக்கு பூமியின் எல்லைகளை அவர்களுக்கு குறித்தார். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? 3 things. அங்கே 3 காரியங்கள் சொல்லப்படும். God designed the person we are supposed to be. நான் எப்படிப்பட்ட மனிதனாய் இருக்க வேண்டும் என்று தேவன் அவர் அதை உருவாக்கினார். Number 2, இரண்டாவது, God designed what period we should exist in this world. இந்த பூமியிலே எந்த காலகட்டத்திலே நாம் வசிக்க வேண்டும் என்பதையும் தேவன் தீர்மானித்தார். Number 3, மூன்றாவது, God decided our place of birth. நான் எங்கே பிறக்க வேண்டும், எந்த இடத்தில் பிறக்க வேண்டும் என்பதையும் அவரே தீர்மானித்தார். This is truly a mystery. இது முழுக்க ஒரு மகா பெரிய ரகசியம். Number 1, முதலாவது, none of us chose whether we should be a boy or a girl. முதலாவது நான் ஆணா பிறக்கணுமா பெண்ணா பிறக்கணுமான்னு நமக்கு தீர்மானம் பண்ணல, நம்ம தீர்மானம் பண்ணவும் முடியாது.
That was given by God. The choice came from God. அது தேவனுடைய தீர்மானமாய் இருந்தது. அந்த தேர்ந்தெடுப்பை தேவனே செய்தார். None of us could choose where we will be born. நாம் எங்கே பிறக்க வேண்டும் என்பது கூட தீர்மானமும் நாம் எடுக்கவில்லை, தேவன் தான் எடுத்தார். God never gave the choice to us. அந்த தீர்மானத்தை எடுக்கிறதாக அந்த தேர்ந்தெடுப்பை தேவன் நம்ம கையில கொடுக்கவே இல்லை. If only God had given the choice to us, none of us will choose to be born in India, not in Chennai. We will be choosing to born in America, Switzerland, Netherlands, whatever land is there, except India. இப்ப பாருங்க, ஒருவேளை ஆண்டவர் அதை கொடுத்திருந்தான்னா நம்ம அப்பா நான் இந்தியாவில் பிறக்கவே வேண்டாம், என்ன அமெரிக்காவில், நெதர்லாண்ட்ஸ்ல, சுவிட்சர்லாண்டில் ஏதாவது ஒரு லேண்டில் பிறக்க வைங்க, இங்கே வேண்டவே வேண்டாம்னு சொல்லியிருப்போம். God chose that we should be born here. ஆண்டவராகிய தேவன் நான் இந்தியாவிலே பிறக்க வேண்டும் என்று தீர்மானித்ததனாலே அதை அவர் செய்தார். Number 3, he chose the place of habitation. நாம் எங்கே வாழ வேண்டும், நம்முடைய வசிப்பிடம் என்ன என்பதை அவரே தீர்மானிக்கிறார். Some of you are born somewhere, but you are here put up with us. உங்களே பலர் எங்கோ பிறந்தீர்கள், இன்றைக்கு இங்கே நம்ம மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களை சகிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. இதெல்லாம் ஆண்டவர் தான் நியமனம் பண்ணது. நீ நினைச்சா கூட போக முடியாது. இதெல்லாம் யார் நிர்ணயம் பண்ணது? கர்த்தர் நிர்ணயம் பண்ணார். அல்லேலூயா. ஆமென். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உலக தோற்றத்துக்கு முன்பாக இந்த ஆலயத்துல எங்க உட்காருவீங்கன்னு ஆண்டவர் முன்னாடியே பார்த்துட்டார். ஆமென். God decides everything, designs everything. தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் திட்டமிடுகிறார், அவரே சகலத்தையும் உருவேற்படுத்துகிறார். I think about two years ago, I think. 2 வருடங்களுக்கு முன்பாக என்று நினைக்கிறேன். I finished a message and I came down for prayer. நான் இந்த செய்தியை முடித்துவிட்டு ஜெபிக்கிறதற்காக கீழே வந்தேன். And there was a sister standing there with tears in her eyes. அங்கே ஒரு சகோதரி கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தாள். And she had come to our church for the very first time. அப்பொழுதுதான் முதன்முதலாக நம்முடைய ஆலயத்துக்குள்ளே அவர்கள் வந்திருந்தார்கள். And she, with tears in her eyes, she said, அவள் அழுகையோடு என்னிடத்தில் சொன்னார்கள், Pastor, 30 years ago, 30 வருடங்களுக்கு முன்பதாக I saw the same design in my vision. என்னுடைய தரிசனத்திலே இங்கே பின்னாடி போட்டிருக்கிறீர்களே, இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நான் பார்த்தேன். I saw this white screen. இந்த பெரிய அளவிலே போட்டிருக்கிற இந்த திரையை நான் பார்த்தேன். I didn't understand what it was. அன்றைக்கு எனக்கு அது என்னென்று புரியவே இல்லை. For my lifetime I was searching, where in the world is a church like this? நான் என்னுடைய வாழ்க்கை காலத்திலே இப்படிப்பட்ட ஆலயமானது எங்கே இருக்கிறது என்று கூட தேடி இருக்கிறேன். I came to Chennai. நான் சென்னைக்கு வந்தேன் For some other purpose. நான் வேறொரு நோக்கத்துக்காக சென்னைக்கு வந்தேன். Somebody told me about your church. உங்களுடைய திருச்சபையை பற்றி யாரோ ஒருவர் இடத்திலே சொன்னார்கள். When I walked inside, நான் உள்ளே வந்த பொழுது and I saw this stage, இந்த மேடையை நான் பார்த்த பொழுது I remembered that vision 30 years ago. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பார்த்த அந்த தரிசனத்தை நான் நினைவு கூர்ந்தேன். I was totally startled. உண்மையாகவே எனக்குள்ள ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது. 30 years ago this church was not here. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல சபையே இல்ல. If you had come about 5 years ago, there was a floor here. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இதுக்கு மேல ஒரு மாடி இருந்தது. This stage was not there. இந்த மேடை தன்னும் இருக்கவில்லையே. She was telling me 30 years ago God showed her. அவர் சொன்னார் 30 ஆண்டுகளுக்கு முன்பே தேவன் எனக்கு அப்படி ஒரு தரிசனத்தை காட்டினார். I'm not exaggerating. நான் சொல்ல வேண்டிய காரியத்தை பெரிதாவடுத்தி சொல்ல விரும்பவில்லை. I thought she is just playing, just saying something just to excite me. நான் என்ன நினைச்சேன், ஏதோ என்ன உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த அம்மா உற்சாக மீதியில ஏதோ சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். This happened in the first service. இது முதலாவது ஆராதனை வேளையில நடந்தது. I was here the second service, finished and went down. நான் இரண்டாவது ஆராதனை செய்து கொடுத்துட்டு அதே போல கீழே போனேன். There was another lady. அங்க இன்னொரு பெண்மணி நின்றார்கள். She was there crying. அவங்க அழுதுட்டே இருக்காங்க. She said, Pastor, I have never seen you before. I have never come to this church before. அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர் ஐயா, உங்களை நான் முதல் முறை தான் பார்க்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. இந்த சபைக்கு இதான் நான் முதல் முறையா வர்றேன். 20 years ago, 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக God gave me a vision. தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். I saw the same church. நான் இப்படிப்பட்ட ஒரு சபையை தரிசனத்திலே நான் பார்த்தேன். I went to so many places. நான் எத்தனையோ இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன். Every time I go into a church, I'll see, is this the same place that God showed me? அந்த இடங்களுக்கெல்லாம் போகும் பொழுது தேவன் எனக்கு தரிசனத்துல காண்பித்த சபை இதுதானா என்று நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். She told me the exact color, the brown, everything I saw in the vision 20 years ago. அவர் சொன்ன 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே நீங்கள் போட்டிருக்கிற இந்த பிரவுன் கலர் முதல் கொண்டு நான் என் தரிசனத்திலே பார்த்தேன். It is surprise for me. எனக்கு இன்றைக்கு தினத்துக்கு அது ஆச்சரியமா தான் இருக்கு. நான் சொல்லுவேன், கர்த்தர் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணிடுறார். ஆமென். நம்ம கண்ணு பார்க்காம இருக்கலாம், கர்த்தர் பார்க்கிறார். ஆமென்.
why God is planning our person, our birth, our place, our habitation. Why? தேவனாகிய கர்த்தர் நம்மை, நாம் பிறக்கிற நேரத்தை, பிறக்கிற காலத்தை, பிறக்கிற இடத்தை, வாழப்போகிற இடத்தை, இதையெல்லாம் தேவன் தீர்வு செய்து சொல்லுகிறாரே, ஏன் அதை அவர் செய்கிறார்? In verse 27, 27ஆம் வசனத்தை கவனிப்பீர்களானால், that they should seek the Lord, if haply they might feel him and find him, though he be not very far from us. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. So what is the secret here? இங்கே இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? God wants to show us that you are born, you are a miracle, you are here, I did everything for you. You know why? Somehow you will know that I am behind all of this. ஆண்டவராகிய தேவன் இதை செய்ததற்கு காரணம் என்ன? நீ அற்புதமாய் உருவாக்கப்பட்டவன், அதிசயமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். நீ தேடியாகிலும் என்னை கண்டுபிடிக்கும்படி உன்னை சிருஷ்டித்த கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு வைக்கிறார். Hallelujah. Hallelujah. What is the greatest purpose of our wisdom? நமக்கு ஞானம் கொடுக்கப்பட்டதுடைய அடிப்படை நோக்கம் என்ன? It is not to study physics, it is not to study biology, it is not to study IT, it is not to study commerce, it is not to study arts. Please don't mistake me for nothing else. The primary purpose for our wisdom was that we will know the Almighty God. அது ரசாயனம் படிக்கவோ, பௌதிகம் படிக்கவோ, ஐடி படிக்கவோ, தொழில்நுட்ப கல்வி படிக்கவோ, வர்த்தகவியல் படிக்கவோ அல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை கண்டுபிடிக்கும்படி, அவரை அறிவிக்கும்படி, அறியும்படி தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. Even before there was science, geography, history, arts, English literature, whatever, God was there. அறிவியல் இருப்பதற்கு முன்பாக, வர்த்தகவியல் இருப்பதற்கு முன்பாக, ஆங்கிலம் இருப்பதற்கு முன்பாகவே நம்முடைய தேவன் இருந்தார். If a human being has to be proud of his wisdom, I would say, if you are proud about your PhDs and your degrees and all the qualifications you have, but if you don't have the knowledge of the Almighty God, then the purpose of God's wisdom in your life has still not been fulfilled. நீங்கள் முதுகலை பட்டப்படிப்பு படித்திருக்கலாம், டாக்டரேட் கூட நீங்க வாங்கி இருக்கலாம், நீங்கள் பெரிய பட்டங்கள் படித்திருக்கலாம், பெரிய படிப்பு உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அடிப்படை அறிவாகிய தேவன் ஒருவர் உண்டு என்ற அந்த அறிவு நமக்குள்ளே இல்லாவிட்டால் இவை எல்லாமே ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றது, வீணானது. How many of you agree with me? நான் சொன்னதை எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. You know why? ஏன் தெரியுமா? Because of all the things we amass and we have, qualifications in this world, get all the degrees, all of that will become disqualified the moment we die. எவ்வளவுதான் நம்ம படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் நம்ம பட்டம் வாங்கியிருந்தாலும், எந்த நேரம் இந்த பூமியிலே மரணம் நமக்கு சம்பவிக்கிறதோ அதோடு இவை எல்லாமே உபயோகம் அற்றவையாக போய்விடும். The certificate will hang on the wall but has no purpose. அங்கே உங்களுடைய வீட்டினுடைய சுவரிலே தொங்கிக் கொண்டிருக்கிற உங்கள் பட்ட படிப்பு சான்றிதழ் உங்கள் மரணத்துக்கு பிறகு எதற்கும் உபயோகப்பட போகிறதில்லை. You can't even transfer it to your children. அதை உங்களுடைய பிள்ளைக்கு வாரிசு உரிமையாக நீங்கள் கொடுக்க முடியாது. You cannot take it with you to eternity. நீங்கள் அங்கே போகிற வேளையிலே அதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. The only knowledge that will have any validity the moment we die, which we are going to do someday, is the knowledge of the Holy God. நீங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு அறிவு இருக்குமானால், ஒரு பரிசுத்தம் ஆகிய தேவன் ஒருவர் உண்டு என்கிற அறிவை தான் நீங்கள் கொண்டு போக. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பட்டம் வாங்காம இருக்கலாம், பெரிய படிப்பு படிக்காம இருக்கலாம், ஜீவனுள்ள தேவனை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியசாலிகள். Amen. அதே நேரத்தில் எல்லா பட்டமும் வாங்கிட்டு ஆண்டவரை உங்களுக்கு தெரியலனா உங்களைப் போல பரிதாபமானவர்கள் யாருமே இல்லை. There was a rich man in the story of Jesus. இயேசு உவமையை சொன்ன பொழுது ஒரு ஐஸ்வரியவானுடைய உவமையை சொன்னார். Luke 16:27 to 28. லூக்கா 16ஆம் அதிகாரம் 27 28ஆம் வசனங்களில் அதை நாம் படிக்கிறோம். When the rich man found himself in hell, அந்த ஐஸ்வரியவான் நரகத்திலே வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுது, he looked up at his father Abraham. அவன் வானத்திலே அங்கே தேவனாய் ஆபிரகாமை நோக்கி பார்த்து, and then he requested this.
இந்த ஆபிரகாமிடத்திலே இந்த விண்ணப்பத்தை அவன் சொன்னான். Please send back Lazarus into the world. இந்த லாசருவை தயவு செய்து மீண்டும் பூமிக்கு அனுப்புங்க. There are 5 brothers I have. எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள். Please ask them to go and teach them some signs about how to handle fire. இப்பொழுது யாராவது ஒருவரை அங்கே அனுப்பி எப்படி நெருப்பை கையாளுகிறது என்ற அறிவியலை கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு கேட்கல. He did not say, please ask Lazarus to go down and give them some fireman's training because it's very hot here. இந்த இடத்துல நரக அக்கினி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால தயவு செய்து அந்த லாசருவை கொஞ்சம் அனுப்பி இந்த நெருப்பை எப்படி கையாளுறது இதை கொஞ்சம் அந்த தீயணைப்பு படை வீரன் கற்றுக் கொடுக்கிற மாதிரி கொஞ்சம் கற்றுக் கொடுக்க சொல்லுங்க. ஏன் கேட்கல? அப்படியா சொல்லி கொடுத்தான்? என்ன சொன்னா? அவர்கள் இந்த வேதனை உள்ள இடத்திற்கு வராதபடி அவர்களுக்கு போய் சொல்லுங்க. அவன் சொன்னானா, அங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றாங்க. அதை அவன் கேட்டா கேட்கட்டும் அல்லது அங்கே இருக்கட்டும். So what was valid the moment somebody steps into eternity is the knowledge that there is an eternal life and there is eternal damnation for those who don't believe in God. இந்த பூமியுடைய வாழ்க்கையை முடித்து நித்தியத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய உண்மையான காரியம் என்ன, அங்கே செயல்பட போகிற அறிவு என்ன, ஒரு தேவன் உண்டு என்கிற அந்த அறிவு மாத்திரம் தான் அங்கே செயல்படும். Hallelujah. Hallelujah. You know, there was another rich man Jesus talked about. இயேசு இன்னொரு ஐஸ்வரியவானை குறித்த உவமையை பேசினார். Luke 12:17-20. லூக்கா 12ஆம் அதிகாரம் 17 இலிருந்து 20 வரை உள்ள வசனங்களை He நாம் was a படிக்கிறோம். successful farmer. அவன் ஒரு வெற்றிகரமான நல்ல விவசாயியா இருந்தான். He had a plenty of yield of the crop he was sowing. அவனுடைய வயல்வெளியிலே நன்றாக தானியம் விளைந்தது. He had the wisdom to sow and reap. அந்த வானியத்தை அவன் விளைவிக்கிறதற்கு, அதை விதைப்பு செய்வதற்கு, அதை அறுக்கிறதுக்கு அவனுக்கு ஞானம் இருந்தது. He had the wisdom to expand his storehouses. அவனுடைய அந்த பண்டக சாலைகளை பெரிதாக கட்டுகிற ஞானமும் அவனுக்கு இருந்தது. But God gave him the title as a fool. ஆனால் தேவனோ அவனுக்கு கொடுத்ததான அந்த அடைமொழி என்ன? முட்டாள், மதிகேடன். எங்க இவ்வளோ நல்ல விவசாயம் பண்ணி பெரிய அறுவடை எடுத்து அதை சேமிச்சு வைக்கிற கிடங்கெல்லாம் கட்டுற ஒரு அறிவு இருக்கிற மனுஷனா யாராவது முட்டாள்னு சொன்னா ஒத்துக்கிடுவாங்களா? சொல்லுங்க. ஒத்துக்கிட மாட்டாங்க. வேலையே இல்லாதவள்கிட்ட போய் முட்டாள்னு சொல்லி பாருங்களேன். ஃபெயில் ஆனவங்ககிட்ட போய் முட்டாள்னு சொல்லி பாருங்க. ரொம்ப கஷ்டம் உங்க பாடு இல்லை, அதை கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவன் பயங்கர சக்சஸ்ஃபுல், இஸ் வெரி சக்சஸ்ஃபுல். But God calls him a foolish man. அவன் உலகத்தின் பார்வையிலே வெற்றி பெற்ற ஒரு மனிதன், ஆனால் தேவனோ அவனை மதிகேடன் என்று அழைத்தார். He had the wisdom to sow, he had the wisdom to save, but he did not have the wisdom to handle his soul. நன்றாக கவனிச்சு பாருங்க. விதைக்கிறதுக்கு அவனுக்கு அறிவு இருந்தது, அறுவடை பண்ண அறிவு இருந்தது, அதை சேர்த்து வைக்கிற அறிவு இருந்தது, ஆத்துமாவை குறித்த அறிவு அவனுக்கு இல்லாமல் இருந்தது. The greatest reason why wisdom was given to us is to know the living God. ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்று அறியும்படிதான் நமக்கு அந்த வல்லமை உள்ள ஞானமானது கொடுக்கப்பட்டது. I am so thankful to God because we know a loving God and the Son Jesus Christ was sent down, who died on the cross, who rose again on the third day and was made and prepared a way for heaven. நமக்கு ஒரு அன்பான தேவன் உண்டு. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியிலே அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க செய்து உயிர்த்தெழ பண்ணி இப்பொழுது அவர் பரலோகத்திலே நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்ற அறிவை இந்த திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்ததால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம் அந்த அறிவை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரிய நீங்க சயின்ஸ் பட்டதாரியா எல்லாம் இருக்கலாம், பெரிய மேத்ஸ்ல நீங்க பெரிய சூப்பர் ஆளாக இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் நினச்சபடி பெரிய பாடத்திட்டங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கர்த்தரை அறிந்திருப்பீர்களானால் நீங்கள் ரொம்ப பாக்கியசாலி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த அறிவை கொடுத்ததுக்காக 2 கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாட் a great knowledge. பெரிய ஞானம் என்று சொல்லுவது எதை? Wisdom came with the reason to know God. தேவனை அறிகிற அறிவை, அந்த சிந்தனையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Only when we know God that wisdom becomes a blessing for eternity in our life. அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்குமானால் தான் இந்த ஞானமானது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும்.
Number 2, இரண்டாவது காரியம், this wisdom, if it has to be a blessing to us, wisdom must be handled with restraint. இந்த ஞானமானது நமக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டுமானால் இந்த வல்லமை உள்ள இந்த ஞானத்தை நாம் ஜாக்கிரதையோடு கையாள வேண்டும். Let me read a verse to you. உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 Peter chapter 1 and verse 5. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துடைய 5வது வசனம். Just the first part I will அந்த read. முதலாவது பகுதியை பாருங்க. Giving all diligence, add to your faith virtue, and to virtue knowledge, and to knowledge temperance. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை. Then it goes on to say, keep adding it. அதுக்கு ஒன்றொன்றாக அந்த பேதுரு கூட்டிக் கொண்டே எழுதி கொண்டு போகிறார். What should be added to knowledge? அங்கே ஞானத்தோடு கூட எது கூட்டி கொடுக்கப்படுகிறது? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன சேர்க்கப்படணும் ஞானத்தோட? இச்சை அடக்கம். ஞானத்தோடு கூட எதை சேர்த்து கொள்ளணுமா? இச்சை அடக்கம். In other words, self control. அதனுடைய என்ன சுய கட்டுப்பாடு அங்கே இருக்க வேண்டும். Restraint. அந்த காரியங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள ஞானம் வேண்டும். This powerful knowledge without control, without boundaries, without self restraint is going to become extremely dangerous for those who handle it. இந்த ஞானமானது வல்லமை உள்ளதாக இருக்கிறதுனாலே நாம் அதனுடைய எல்லைகள் என்ன, அதை எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும், அதை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை மறந்து போவோமானால் அது ஆபத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். See, the temptation that came to early parents Adam and Eve was, நம்முடைய ஆதி பெற்றோராகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்த சோதனையிலே they were already knowledgeable with great powers. அவர்களுக்கு ஏற்கனவே வல்லமையை குறித்த அறிவு அவர்களுக்குள்ளே இருந்தது. You know, Adam had so much power and dominion. As a single man, he was able to control all the animals, the moving things, the flying birds, and everything in the sea. God gave him dominion. அங்கே ஆதாமுக்கு தேவன் வல்லமையை கொடுத்திருந்ததுனாலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தின் நிமித்தமாக அங்கிருக்கிற மிருகங்கள், பறவைகள், ஊர்வன எல்லாவற்றையுமே அவனாலே அடக்கக்கூடியதாக இருந்தது. He was so knowledgeable of the livestock. அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளை குறித்த அறிவு அவனுக்குள்ளே இருந்தது. The Bible says Adam was so full of wisdom, he was able to name all the living things. அந்த அறிவு அவனுக்குள்ளே இருந்த நிமித்தம் அந்த ஜீவராசிகளுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டுமோ அதை அவன் வைக்கக்கூடியதாகவும் இருந்தது. The Bible says that he was full of wisdom, he was able to dominate the world. அவனுக்கு அப்படிப்பட்ட ஞானம் இருந்ததனாலே பூமியை ஆளுகிற அதிகாரம் உள்ளவனாக அவன் இருந்தான். But Satan comes and says that wisdom is not enough. இப்ப இந்த இடத்துல பிசாசானவன் வந்து இந்த ஞானம் உனக்கு பத்தாது, போதாது என்று சொல்லுகிறான். He says you need to know the knowledge of good and evil, knowing good and evil. நன்மைக்கு தீமை அதை நீங்க அறியணும், இப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். He says you need to you need to increase the wisdom to a superficial height which you cannot reach yourself. If you reach there, you will become like a god. நீங்க உங்களுக்கு இருக்கிற அறிவை காட்டிலும் இன்னும் உன்னதமான அறிவை நீங்கள் பெறுவீர்களானால் தேவனுக்கு ஏற்ற அறிவை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி அவன் அவர்களுக்குள்ளே அந்த இச்சையை தூண்டி விடுகிறான். That is all. That wisdom went out of control. இங்கேதான் அவனுடைய கட்டுப்பாட்டை மீறி அவனுடைய ஞானம் பெருகினது. God did not intend man to have the knowledge of good and evil. ஆண்டவராகிய தேவன் இந்த நன்மை தீமை அறிவத்தக்க ஞானம் அவனுக்கு வேண்டும் என்று ஆண்டவர் முதலில் நினைத்திருக்கவில்லை. But man chose it to have it for himself. அதை தனக்கு வேண்டும் என்று இந்த மனிதனாகத்தான் அதை தெரிந்தெடுத்தார். The moment he stepped into uncontrollable power, அந்த தன்னாலே கட்டுப்படுத்த முடியாத அந்த அதிகாரத்துக்குள்ளே அவன் பிரவேசித்த பொழுது, the Bible says the whole world was cursed because of him, and he became naked and a man who was destined to die. அதன் நிமித்தம் முழு உலகமும் சபிக்கப்பட்டு போனது. அவன் நிர்வாணியாய் இருக்கிறதை அறிந்தால் உலகமே அந்த சாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. See, there is a piece of warning for every one of us. இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கை இங்கே கொடுக்கப்படுகிறது. Today, like no other generation, this generation is so proud about the kind of wisdom we can access
in a matter of seconds in the tips of our fingers. இப்பொழுது வாழுகிற தலைமுறை மற்ற எந்த தலைமுறையை காட்டிலும் தங்களுடைய விரல் நுனிகளிலே அறிவை பெற்றுக்கொள்ள சாத்தியம் இருக்கிறது என்ற பெருமை பாராட்டுகிற ஒரு கூட்டமாய் இருக்கிறது. So proud, I know a lot of things. எல்லாரும் எனக்கு எல்லாமே நிறைய தெரியும், எனக்கு இன்னும் அதிகமாக தெரியும் என்று சொல்லுகிற அறிவின் பெருமை அவர்களுக்குள் உண்டு. But if that wisdom is not within the limits of control, that wisdom will destroy us. அந்த ஞானமானது கட்டுப்பாட்டை இழக்குமானால், கட்டுப்பாட்டுக்கு உள்ளே இல்லாமல் போகுமானால் அங்கே ஆபத்து இருக்கிறது. Ephesians 5:12. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துடைய 12வது வசனம். Apostle Paul says, it is a shame to speak of those things which are done of them in secret. 5:12 எபேசியர்லே அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறதே என்று பவுல் எழுதுகிறார். கவனிச்சிங்களா அந்த வசனத்தை? அவங்க செய்யற அருவருப்பான காரியங்களை சொல்றதே என்னவா? அவலட்சணம். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, there are some areas we don't have to peep inside, there are some things we don't have to know, there are things we don't have to discuss, there are some things we don't have to have too much knowledge. அதோடைய அர்த்தம் என்ன? சில காரியங்கள் இருக்கிறது, அதை அறியாமல் இருக்கிறது நல்லது, அதற்குள்ளே அதிகமாய் பிரவேசிக்காமல் இருப்பது நல்லது, அதை அறிய வேண்டும் என்று முயற்சிக்காமல் இருப்பது நல்லது, அதை அறிவதற்கு பிரயாசப்படாமல் இருந்தால் மிகவும் நல்லது. Today, you know, if you have a mobile phone, a smartphone that is as cheap as I think 3,000 or 4,000, which you can get and put a 3G SIM card, you can access the wisdom of the world in seconds and know about anything in graphic detail in a matter of seconds. இன்னைக்கு பாருங்க, 3000 அல்லது 4000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனை வாங்கி அதுல ஒரு 3G கனெக்ஷனை கொடுத்து இந்த வலைத்தளங்களுக்குள்ள பிரவேசித்தா என்ன அறிவு உங்களுக்கு வேண்டுமோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம். It is very dangerous. இது ஆபத்து. என்ன தெரியுமா? எவ்வளவு எனக்கு தேவைன்னு வரையறைய நாம தான் வரையறுக்கணும். Every information on the internet is free. இன்டர்நெட்ல அதான் வலைத்தளத்துல கிடைக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே இலவசமா தான் கிடைக்குது. You don't have to go to a library. நீங்க எந்த ஒரு வாசியசாலைக்கும் போக வேண்டியதில்லை. You don't have to pay anything. நீங்க போய் எந்த பணமும் கட்ட வேண்டியதில்லை. Just Google what you want. நீங்க என்ன தேவையோ கூகுள் சர்ச்ல போய் பார்த்துற வேண்டியது. In seconds it will show you everything. அது நிமிஷத்துல உங்களுக்கு வேண்டிய பதில் கிடைக்குது. Even though we have access to every kind of knowledge in the world, இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான அறிவுகளையும் பெற்றுக்கொள்ள அளவுக்குள்ள வாய்ப்புகள் நமக்கு இருந்தாலும், if we don't have restraint, நீங்கள் உங்களை கட்டுப்பாடாக வைத்துக்கொள்ள அறியாவிட்டால், that will become dangerous. அந்த எல்லையை அறியாவிட்டால் ஆபத்து இருக்கிறது. Some people will say, brother, I am just doing it just for my self knowledge. சிலர் சொல்லுவாங்க, என் சுய அறிவை வளர்த்து கொள்றதுக்காக நான் இதை செய்யறேன். சும்மா தெரிஞ்சுக்க தான் பதர் பார்க்குறேன், நான் தப்பு செய்யல, என்னெல்லாம் உலகத்தில் நடக்குன்னு நான் என்ன பண்ண விரும்புகிறேன், சும்மா தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா அது என் ஊழியத்துக்கு எப்படி இருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட சில பேர் கால் வைப்பாங்க. ஆனால் விழுந்தவங்க எழும்புறது ரொம்ப கஷ்டம். Because what the devil will do is, in the packaging of information and knowledge, he will try to corrupt our minds with things we don't even need in the first place. நமக்கு தேவையில்லாத காரியங்களை, தகவல்களை பெறுகிறோம் என்ற அடிப்படையிலே உள்ளே போய் பார்க்க போய் அவருடைய மனது கெட்டு போய் பாவத்திலே விழுகிற அளவுக்கு பிசாசானவர்களை கொண்டே விட்டு விடுகிறான். Hallelujah. Hallelujah. Satan is a deceiver. அவன் பிசாசவன் யார்? நம்மை ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன். நம்மளை நல்ல பேக்கேஜிங் போட்டு நம்மளுக்கு என்னமோ அறிவு கொடுக்குற மாதிரி கொடுத்து என்ன பண்ணிடுவான், அறிவை இருமா பாக்கிடுவான். பயங்கரமான ஆளவன். யூனோ, we must be very 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 cautious. இந்த காரியத்துல மிக மிக அவதானமாக நீங்கள் இருக்க வேண்டும். Wisdom with restraint. உங்களுக்கு ஞானம் அவசியம், ஆனா அந்த ஞானம் கட்டுப்பாட்டோடு கூடியதாக இருக்க வேண்டும். My sister is there in US and she will tell us, even as young as 5-year-olds in school, they have a subject on sex education. பாருங்க, என்னுடைய சகோதரி அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் பேசும்பொழுது சொல்லுகிறார்கள், அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் இன்றைக்குள்ள கல்வியில 5 வயது பிள்ளைக்கு கூட இந்த பாலியல் கல்வியை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள்.
5 years. 5 வயசு தாங்க பிள்ளைக்கு ஆகுது. What they are saying? அவங்க என்னதுக்காக அதை சொல்றாங்க? Our children need to be well informed. நம்முடைய பிள்ளைகள் இந்த தகவலை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். They have to live a safe life. அவர்கள் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வேண்டுமானால் இந்த அறிவு அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். They need to know all this information. இவர்களுக்கு இந்த விதமான தகவல்கள் யாவையும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். Even in India they are planning to introduce it very soon. சீக்கிரமாக இந்தியாவிலும் இப்படி ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. I'm not against it. இதற்கு எதிரானவன் அல்ல நான். There is a limit for that knowledge. ஆனால் எல்லா விதமான அறிவுக்கும் அந்த இடத்துல ஒரு கட்டுப்பாடும் எல்லையும் உண்டு. Now what happened in the western nations? இன்றைக்கு மேற்கத்திய உலகிலே நடந்தது என்ன? In the form of very informative knowledge of sex. இந்த பாலியல் அறிவை நாங்கள் கொடுக்கிறோம் பேர்வழி என்று அவர்கள் வந்ததனாலே today இன்றைக்கு young girls in schools as young as 8 years, 9 years old are pregnant. 8-9 வயசு பெண் பிள்ளைகள் கர்ப்பம் தரித்தவர்களா இருக்கிறாங்க ஸ்கூல்ல. என்ன சொல்லி ஆரம்பிச்சாங்க? அறிவை புகட்டுகிறோம். அந்த அறிவு தேவையா? என்ன அறிவை புகட்டினாங்க? எவ்வளோ நல்லா பாவம் செய்யலாம், எவ்வளோ பாதுகாப்பா பாவம் செய்யலாம், பிடிபடாம எப்படி பாவம் செய்யலாம். பிசாசானவன் ரொம்ப தந்திரமானவன் பாருங்க. அறிவுன்ற பேர்ல, ஞானத்தை வளர்க்கறன்ற பேர்ல நம்மளை எங்க கொண்டுருவானா? இருளில் கொண்டு போயிடுவான். எச்சரிப்பா இருக்கணும். வாலிபர்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். ஹேண்டில் த இன்டர்நெட் வித் காஷன். இந்த இன்டர்நெட்டை நீங்க பயன்படுத்துகிற வேளையில ஒரு ஜாக்கிரதை உணர்வோட பயன்படுத்துங்க. In the name of knowledge, information, facts, research, set a limit. ஆராய்ந்து பார்க்கிறேன், அறிவை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறேன், புதிய தகவலை தெரிந்து கொள்ள விருப்பமாக இருக்கிறேன், எல்லாம் சரிதான். ஆனா அதே வேளை ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கிறதா என்பதை கவனி. Wisdom without restraint can become dangerous. நீங்கள் ஞானத்தை தேடும் பொழுது அதற்குரிய கட்டுப்பாடு இல்லாமல் தேடுவீர்களானால் அது ஆபத்திலே கொண்டு போய்விடும். Number 3. மூன்றாவது, wisdom must come with responsibility. அந்த ஞானமானது ஒரு பொறுப்புணர்வோடு கூட வர வேண்டும். James 3:13. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துடைய 13வது வசனம். Who is a wise man and endued with knowledge among you? Let him shew out of a good conversation his works and meekness of wisdom. யாக்கோபு 3:13. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். If you are wise and if you are very intelligent, நீங்கள் ஞானவானமாக புத்தி உள்ளவனாக இருப்பீர்களானால் then there is a demand. அங்கே நீங்கள் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுகிற ஒரு காரியம் இருக்கிறது. What is the demand? அந்த காரியம் என்ன? Show good works. நீங்கள் நல்ல நடக்கையிலும் கிரியைகளிலும் அதை காண்பிக்க வேண்டும். Oh, I am knowledgeable. Don't be proud, but that's an expectation. எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு புத்தி இருக்கிறது என்று நீங்கள் பெருமை கொள்வதை காட்டிலும் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுகிற ஒரு காரியம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். Hebrews 10:26-27. எபிரேயர்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை பார்த்தால், if we sin willfully after we have received the knowledge of the truth, there remains no more sacrifice for sins, but a certain fearful looking for of judgment and fiery indignation which shall devour the adversaries. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். நல்லா கவனிச்சிங்களா அந்த வசனத்தை? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அடைந்த பின்பு. அடைந்த பின்பு. சத்தியத்தை அறியறது பெரிய காரியம் இல்ல. சத்தியத்தை அறிஞ்சிட்டா அதுக்கப்புறமா அதை அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒருவன் துணிகரமா போய் தப்பு செஞ்சா ஆண்டோட கிருபை இல்ல, என்ன இருக்காங்க? கோபாக்கினை, நியாய தீர்ப்பு இருக்கான். அப்போ எனக்கு நல்ல ரெவலேஷன் இருக்கு, நல்ல மெசேஜ் கொடுக்குறாங்க, நல்ல ஆணித்தரமாக பேசுகிறாங்க, ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க, நல்ல அழகாக கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், தெரியாத அறியாத காலங்களை தேவன்
காணாதவர் போல இருக்கிறாரு. ஆனா இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். So there was a time of ignorance. அங்கே அறியாமையின் காலம் என்று ஒன்று இருந்தது. But now ஆனால் இப்பொழுதோ the knowledge has come. அறிவை தேவன் கொடுத்து விட்டார். He has already revealed what is right and wrong. எது சரி எது தவறு என்பதை அவர் வெளிப்படுத்தி காண்பித்து விட்டார். Now after receiving the knowledge, இந்த காரியத்தை இந்த அறிவை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்டதன் பின்பு now walk with responsibility. நீங்கள் பொறுப்போடு கூட அதை செயல்படுத்த வேண்டியது அவசியம். Luke 12:47 to 48. லூக்கா 12ஆம் அதிகாரம் 47 இலிருந்து 48 வசனங்களிலே I will just take 47 alone. நான் 47ஐ மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன். That servant which knew his lord's will and prepared not himself, neither did according to his will, shall be beaten many stripes. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். கவனிச்சிங்களா? There was a time the servant did not know the master's will. அங்கே ஒரு காலம் இருந்தது, அந்த வேலைக்காரனுக்கு எஜமானுடைய சித்தம் என்னதென்று தெரியவில்லை. But now he knows. He has knowledge, he has got wisdom. இப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தின் நிமித்தம் எஜமானுடைய சித்தம் என்னது என்பதை அவன் தெரிந்து கொண்டு விட்டான். Now Jesus says, இப்பொழுது இயேசு சொல்கிறார், after knowing the will of God, இந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்ததற்கு பின்பதாக, if you are not ready, if you are not walking according to it, the Bible says you will be beaten with many stripes. அதன்படி செய்ய ஆயத்தமாய் இருந்து அதன்படி நடக்க தவறுவோமானால் அநேக அடிகளை நாம் வாங்க வேண்டி இருக்கும். அப்போ நிறைய அறிவு வந்தா என்ன இருக்கு? நிறைய அடி இருக்கு இல்ல? நிறைய ஞானம் இருக்கு, எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னா, அப்படியா? நிறைய தெரியும்னா நிறைய தண்டனையும் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நீ ஞானத்தை வளர்த்துட்டேன் ரொம்ப பெருமையில் இருக்காதப்பா. ரொம்ப தெரிஞ்சிட்டீன்னா அந்த தெரிந்த ஞானத்திற்கு தேவன் கணக்கு கேட்பார். God will ask an account. ஆண்டவர் அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், கணக்கு கேட்பார். Hallelujah. Hallelujah. Number 4. நான்காவது, wisdom with reverence and recognition for God. தேவன் அங்கே எனக்கு மேலான அறிவுள்ளவர் என்ற உணர்வுடனே இந்த அறிவானது கையாளப்பட வேண்டும். As human beings, we need to live with this humility that our knowledge is very, 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 very limited when we compare it with God's inexplainable, immeasurable knowledge. தேவனுடைய அளவிட முடியாத அனந்த ஞானத்தோடு ஒப்பிடும் பொழுது மனிதனாகிய நம்முடைய ஞானமானது மிக மிக அற்பமானதும் குறைவுள்ளதும் என்ற தாழ்மை உள்ள எண்ணத்தோடு கூட தான் நாம் வாழ வேண்டும். Psalm 139 verse 6. சங்கீதம் 139:6. Such knowledge is too wonderful for me. It is high. I cannot attain unto it. Psalmist says. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரவுமாய் இருக்கிறது. அப்படி ஒரு அறிவு இருக்கு. அது யாருடைய அறிவு தெரியுமா? தேவனுடைய அறிவை யாரும் என்ன பண்ண முடியாது? சத்தமா சொல்லுங்க. அறியவும் முடியாது, எட்டவும் முடியாது. There are many things which are mysteries in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள முடியாத ரகசியம் என்பது பலது இருக்கிறது. புரியாத புதிர் சொல்லுவாங்க பாருங்க. I don't know why it is happening to me. I don't know why it happened to me. With our human knowledge, we can never decipher or we can ever understand why things are going like this. இந்த காரியம் ஏன் எனக்கு நடக்குது, ஏன் எனக்கு இப்படி நடக்க வேண்டும், இந்த மாதிரியான காரியங்கள் இந்த புதிருக்கு பல இடத்துல விடை கிடைக்காது. அந்த விடையை தேடவும் முடியாது. For especially questions like why do bad things happen to good people? நல்லவர்களுக்கு ஏன் தீங்கான காரியங்கள் நடக்கிறது, இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? Some questions like why did my father pass away? சில ஆட்கள், என்னுடைய தகப்பனார் ஏன் மரித்து போக வேண்டும்? Why is my father in the sick bed? என்னுடைய தகப்பனார் வியாதியின் படுக்கையில் ஏன் இப்பொழுது இருக்க வேண்டும்? Why is my praying mother fighting with cancer? என்னுடைய தாயார் ஜெபிக்கிற ஒரு தாயார் இப்பொழுது ஏன் அவர்களுக்கு இந்த கேன்சர் வியாதி வந்திருக்கிறது? Why is my family split? என்னுடைய குடும்பம் பிரிந்து போனதே ஏன்? Many questions. எத்தனையோ கேள்வி இருக்கு.
Why has my marriage failed? என்னுடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அந்த உறவு முறிந்து போனதே ஏன்? Why did my father leave me? Why did my husband leave me? என்னுடைய தகப்பனார் என்னை விட்டு போனாரே ஏன்? என்னுடைய கணவன் என்னை விட்டு பிரிந்து போனாரே ஏன்? It's real mysteries. இப்படிப்பட்ட பல புதிரான கேள்விகள் இருக்கிறது. Why did my young child pass away? என்னுடைய இந்த குழந்தை சிறு வயதுல ஏன் மரிச்சு போயிட்டான்? Why am I not having children? ஏன் எனக்கு இன்னும் குழந்தைகள் பிறக்கவில்லை? Many questions. எத்தனையோ கேள்விங்க. You go and pray, you fast, you do everything, but you cannot make sense out of it. நீங்க போறீங்க, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்க, கதறீங்க ஆண்டவருடைய சமுத்திரம், ஆனா கேள்விக்கு விட கிடைக்கல. Sometimes you wonder, Lord, what evil did I do? சிலவள நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்க, நான் என்னதான் தப்பு பண்ணிட்டேன், நான் என்னதான் பொல்லாங்கு செஞ்சிட்டேன்? Why have you permitted this thing in my life? ஆண்டவரே, இப்படிப்பட்ட வேதனை என்னுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு நீர் ஏன் அனுமதித்தீர்? Some are real strange mysteries. இப்படிப்பட்ட புதிரான நமக்கு புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள் பலது. It is beyond our knowledge. நம்முடைய அறிவுக்கு எட்டாதவை இவை. What does the Bible say about it? இதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? Deuteronomy 29:29. உபாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்துடைய 29வது வசனம். The secret things belong to the Lord. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். I'll show you one more verse. நான் இன்னொரு வசனத்தை கூட காண்பிக்கிறேன். Genesis 40 verse 8. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனத்தை கவனிங்க. The last part says, அதனுடைய கடைசி வசனம் சொல்கிறது, do not the interpretations belong to God? சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது. கவனிச்சிங்களா? இது சிலது மிஸ்ட்ரீஸ், சிலது புதிரா இருக்கும், நமக்கு புரியல. Mysteries leave with interpretations you are not able to land even though you think for hours. நீங்க சிலதுக்கு எவ்வளவோ மணி நேரம் யோசித்தாலும் இதற்கு இதுதான் சரியான அர்த்தம் என்று கூட புரிந்து கொள்ள முடியாது. For example, this year beginning we got the promise, no evil will befall you. எந்த தீங்கு, the Lord will protect you from all evil. இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் கிடைக்குது, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார், எந்த சேதமும் உன்னை அணுகாதபடி காப்பார். But you met with an accident. ஆனா ஒரு விபத்துல நீங்க சிக்கிறீங்க. What, Lord? What is the explanation for that verse? அப்படியானா இதற்கு என்ன விளக்கம் சொல்ல முடியும்? நானும் எத்தனையோ முறை கேட்டிருக்கேன், ஏன் இது நடந்துச்சு? Why? ஏன்? Why? ஏன்? What is the interpretation for this verse? இந்த வார்த்தைக்குள்ள உண்மையான வியாக்கியானம் என்ன? As far as I know, I can tell you one thing. What I am interpreting or what any man of God is interpreting is just a pinch of salt of what is the mystery hidden in the word of God. நான் உண்மையாகவே சொல்ல முடியும், நானோ அல்லது வேறொரு தேவ மனிதனோ இந்த கர்த்தருடைய வார்த்தையை பகுத்து பிரசங்கம் பண்ணினாலுமே கூட நம்ம செய்யக்கூடியதெல்லாம் ஒரு சிட்டிகை உப்பு போறத போல ஏதோ ஒரு கொஞ்சத்தை தான் சொல்ல முடியும். The true interpretation and the complete meaning of all the mysteries that are hidden in the abyss of life, in our personal lives, in what we go through, all those mysteries belong to God. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடிய எல்லா அதிசயங்களும், ரகசியங்களும், புதிர்களும், கேள்விகளும், மறைபொருள்களும் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே வெளிச்சம். So what do I do? ஆகவே நான் செய்ய வேண்டியது என்ன? I just humbly bow down before the supreme knowledge of God. When I don't have answers, I say, Lord, I just throw up my hands, because with this little knowledge, I'm not able to come to terms and understand why all this. But I know you are the divine one, you know all the answers to my questions. நான் செய்யக்கூடியதெல்லாம் ஒன்றுதாங்க, தேவனாகிய கர்த்தருடைய அனந்த ஞானத்துக்கு முன்பதாக நின்று நம்முடைய கைகளை விரித்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில நடக்கிற இந்த சம்பவங்கள் எதுவும் எனக்கு புரியலை, அது எதுவுமே எனக்கு விளங்கவும் இல்லை, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நீர் எல்லாவற்றையும் நடத்த வல்லமை உள்ள தேவன். நம்ம அவருடைய கையில் கொடுத்துறோம். Hallelujah. There is a knowledge far above, beyond the reach of any human mind. எந்த மனிதனுடைய மூளையின் அறிவுக்கு எட்டாத ஒரு அறிவு, அது தேவனுடைய அறிவு. Hallelujah. I want to show you one verse. இன்னொரு வசனத்தை கூட நான் காண்பிக்க விரும்புகிறேன். 2 Corinthians 10:5. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்தை பாருங்க. Very powerful verse. இது ஒரு மிக மிக வல்லமை உள்ள வார்த்தை.
It says, இது சொல்லுகிறது, casting down imaginations and every high thing that exalts itself against the knowledge of God, and bringing into captivity every thought to the obedience of Christ. 2 கொரிந்தியர் 10:5, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பண்றாங்களாம்? தோன்றுகிற எண்ணங்கள், யோசனைகள், கேள்விகள், முரணான சிந்தனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கிறிஸ்துவின் ஞானத்திற்கு கீழே நான் சிறைப்படுத்துறேன் ஆண்டவரே. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நீங்க அறியாம ஒண்ணுமே நடக்காது. நமக்கு அறிவில் புலப்படலை அப்படின்றதுக்காக இது தேவனுடைய தேவன் இதை பார்க்காம போயிட்டா நீங்க நினைக்கக்கூடாது. இது நமக்கு இன்னைக்கு புலப்படலை, இந்த ரகசியம் நமக்கு இன்னைக்கு விளங்கலை. ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய ரகசியங்களுக்கு மிஞ்சி சகலவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. When we all get to heaven, நாம் பரலோகத்துக்கு போகிற வேளையிலே, there the entire carpet will be there, the entire tapestry will be there. அங்கே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காண்பித்து விடுவார். Hallelujah. Hallelujah. Today it will be a mystery. இன்றைக்கு அது நமக்கு ஒருவேளை மறைபொருளாய் காணப்படலாம். Why? ஏன்? Because we have this very small brain trying to grasp the great wisdom of God. காரணம் என்ன? நமக்கு இருக்கிற சின்ன மூளை அறிவை வச்சு, அந்த குறைஞ்ச மூளை அறிவை கொண்டு தேவனுடைய பெரிய ஞானத்தை நம்ம பிடித்து கொள்ள, அறிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். But it is impossible. ஆனால் அது முடியாது. What we have to live with is what God has revealed to us. தேவன் நமக்கு எது வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த அளவிலே தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை கொண்டுதான் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை யாராவது புரிஞ்சுக்க முடியுமா? நான் தேவனை முழுவதும் அறிஞ்சுக்கிட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம தேவனை எவ்வளவு புரிஞ்சுக்க முடியும்னா, அவர் நமக்கு எவ்வளவு தன்னை வெளிப்படுத்தி கொடுக்கிறாரோ அவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடியும். நான் எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குதுன்னு தெரியல. எதை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை மட்டும்தான் நம்ம கிரகிச்சுக்க முடியும். அதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாது? we cannot, you cannot. உங்களால் அதற்கு மேலே அதை புரிந்து கொள்ளவோ கிரகித்துக் கொள்ளவோ முடியாது. Now what does God reveal to us? தேவனாகிய கர்த்தர் எதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார்? There's a beautiful verse. அங்க வேதம் சொல்லுகிறபடி, all things work together for good for those who love God and are called according to his purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டால் அவருக்கு அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அது ஒண்ணு போதும். ஆமென். எனக்கு எல்லாம் புரியல ஆண்டவரே, ஆனா எல்லாம் நன்மைக்காகவே செய்யுங்க. அல்லேலூயா. 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 இப்படி நம்ம சொல்லும்போது என்ன செய்யறோம்னா, எனக்கு எல்லாமே பைத்தியமா தெரியுது, எனக்கு ஒன்றும் புரியல, ஆனா ஒன்றை விசுவாசிக்கிறேன், என் தேவன் எனக்காக எல்லாம் நன்மைக்காக செய்வார். ஆமென். ஆகவே என்னுடைய ஞானம், என்னுடைய கேள்விகள், எனக்கு இருக்கிற குழப்பங்கள் எல்லாத்தையும் கிறிஸ்துவின் ஞானத்திற்கு கீழே நான் அடிமைப்படுத்துறேன். உமக்கு மிஞ்சினது ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னுடைய சிறிய கேள்விகள் ஞானத்தை உமக்கு நான் பலியா கொடுக்கிறேன். நீர் என்னை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. Sometimes we try to understand and grasp God with our human thinking, formulas, questions, our method and style of understanding things. நாம் மனித அறிவை கொண்டு, நமக்கு புரிந்திருக்கிற உணர்வை கொண்டு, நமக்கு தெரிந்த சில விதிமுறைகளை கொண்டு, சமன்பாடுகளை கொண்டு, செய்முறைகளை கொண்டு தேவனுடைய அனந்த ஞானத்தை அளவிட முற்படுகிறோம். I know there is a famous proverb in Tamil which goes something like this: what I have learnt is a handful, what I have not learnt is a world full. அங்கே தமிழ்ல சொன்னது போல, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இதை கொஞ்சம் கவனிச்சிருக்கீங்களா? இந்த பழமொழி நல்ல பழமொழி இது. கற்றது எவ்வளவா? கையில் இருக்கு. கல்லாதது எவ்வளோ? உலகளவு. உலக அளவுனா எவ்வளோ உலகம்? இந்த உலகம் என்ன தெரியுமா? God created this world in 6 days. ஆண்டவராகிய தேவன் இந்த சிருஷ்டிப்பை 6 நாளிலே முடித்து விட்டார். Man is not even able to understand 6 days work of God.
ஆண்டவராய தேவன் 6 நாள்ல என்ன செய்தார் என்பதை கூட இன்றைக்கு மனிதனால அறிய முடியல. Can you ever imagine you understanding God who created 6 days of creation that we are not even able to grasp it till today? பாருங்க, இன்னைக்கு கூட இவ்வளவு பெரிய காரியங்களை நம்ம கற்றும் ஆண்டவருடைய 6 நாள் சிருஷ்டிப்பவே நம்மால அறிய முடியலவே, மீதி காரியங்களை எப்படி அறிய போறோம்? சிருஷ்டித்த ஆண்டவர் அறிஞ்சிட முடியுமா சொல்லுங்க? இந்த மனுஷன் இவ்வளோ டெலஸ்கோப் வச்சு என்னென்னத்தையோ வச்சு இப்போ சொல்கிறான் 9 கிரகம் இல்லையா 10 கிரகம் இருக்கலான்னு ஒரு கற்பனை பண்ணுறாங்களாம். அது என்ன டெலஸ்கோப்பில் தெரியல. ஏயா 6000 வருஷமாக சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் என்ன பண்ண முடியலை? சுற்றி இருக்கிற கிரகத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. எங்க இதையும் உண்டாக்கின ஆண்டவர் ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிடலாமா? I think some time ago, I think it's in Switzerland, I'm not very sure, but it's someplace in the West, they did an experiment by investing many millions, literally millions of dollars, and they said the experiment was about trying to find out God particle. பாருங்க, சுவிட்சர்லாந்தில் நினைக்கிறேன், அங்கே ஒரு பெரிய ஆராய்ச்சி ஒன்று பண்ணாங்க. கோடிக்கணக்கான இந்த $1 மில்லியன் செலவு பண்ணி ஒரு ஆராய்ச்சி. அதுக்கு பேர் காட் பார்ட்டிக்கல். அதை கண்டுபிடிக்கிறது எப்படி? இதான் அந்த ஆராய்ச்சி. இல்லை கடவுளுடைய கடவுளுடைய அணுவை வந்து இவங்க லேபில் வச்சு கண்டுபிடிக்கிறாங்களாம். கடவுள் இருக்காரா இல்லையான்னு கடவுளுடைய அணுவை கண்டுபிடிக்கிறாங்களாம். அதுக்கு ஒரு டியூபை செட் பண்ணி அதுக்கு எத்தனையோ கோடி கொடுத்து கடைசியில் என்ன ரிசல்ட்னா கடவுள் இல்லவே இல்லை. எந்த அணுவிலையும் கடவுள் இல்லையா? ஆண்டவர் சொன்னார், மனுஷன் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கான். எல்லா பைத்தியக்காரங்களாம் சேர்ந்து பண்ணுறீங்களான்னு ஆண்டவர் மேலே சிரிச்சிட்டு இருப்பார். ஏன்டா என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு டியூபுக்குள்ளே வச்சு என்னடா தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்பார் ஆண்டவர். இல்லை, ஆனால் மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, ஐயோ நம்மளை விட ஞானி யாருமே இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க கடவுள் இல்லைங்க, கடவுள் இல்லவே இல்லை. ஏப்பா நீயே நாளைக்கு இருப்பியான்னு தெரியாது. நீ கடவுள் இல்லைன்னு சொல்லி சாதிச்சுக்கிட்டு இருக்க. கடவுள் இல்லையா? இவர் தேடிட்டாரா? இப்போ என்ன இல்லையா கடவுள்? ஆண்டவர் சொன்னார், கடவுள் இல்லை என்று யார் சொல்லுவா? மதிகேடன்னு சொல்லுவான். ஆண்டவர் தான் டைட்டில் கொடுத்துருக்காரு அவங்களுக்குலாம். சிலர் அதில் ரொம்ப பெருமையாக இருக்கான். ஐயோ கடவுள் இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது கண்டுபிடிப்பு இல்லை, இன்னும் நீ கண்டுபிடிக்கலை, அதான் பிரச்சனை. சில பேர் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். எது என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? கடவுள் இல்லை. எப்பா உன் பிரச்சனையே அதான். யூ ஹவ் நாட் ஃபவுண்ட் அவுட் காட். நீ இன்னும் தேவனை கண்டுபிடிக்கலங்கிறதா பிரச்சனை. You are trying to find God with your formulas and your human thinking. உன்னுடைய மனித அறிவை கொண்டு அதன் எல்லைகளுக்குள்ளே நீ தேவனை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாய். You know how much big brain you have? உனக்கு எவ்வளவு மூளை இருக்குன்னு தெரியுமா? An ounce full. அது ஒரு ounce தான். கைக்குள்ள போட்டுடலாம் உன் பிரெயினை. இதை வச்சுட்டு ஒரு கடவுளை தேடிட்டு இருக்காரு. கடவுளை புரிஞ்சிருவேன், கடவுளை பார்த்துருவேன், கடவுளை இவர் லேபுக்குள்ளே கொண்டு வந்து இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாராம் கடவுளை. என்னையா வேடிக்கை இது? Some years ago I was in Andhra. நான் சில வருடங்களுக்கு முன்பாக ஆந்திராவில் இருந்தேன். Years ago I was a small boy. நான் ஒரு சின்ன பையனாக இருந்த காலம் அப்ப நாங்க ஆந்திராக்கு போயிருந்தோம். We went for a convention. அங்க ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்காக போயிருந்தோம். We usually take all the instruments because it's a small village, they don't have anything. அது ஒரு கிராமமா இருந்ததனால இங்க இருக்க எல்லா இசைக்கருவிகள் எல்லாவற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க போறோம். Speaker, amplifier, keyboard, all of that from here. ஸ்பீக்கர், ஆம்பிளிஃபையர், கீபோர்ட் இதெல்லாம் எடுத்துட்டு அங்க போய்ட்டோம். Went as a big team. நாங்க ஒரு குழுவா தான் போனோம். So evening meeting, அங்க சாயங்காலத்துல கூட்டம். So we set up the sound system. நாங்க சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் செட் பண்ணிட்டு, we had 2 or 3 mics, we had already put it on stage. அங்க 3 மைக் இருந்து அந்த 3 மைக்க ஸ்டேஜ்ல செட் பண்ணிட்டோம். And I had a keyboard. எனக்கு ஒரு கீபோர்ட் இருந்தது. And you know in keyboard we don't put mic, we have something called a phono jack. அந்த கீபோர்ட்ல உங்களுக்கு தெரியும் அந்த phono jack என்று சொல்லுகிற ஒன்றை சொருக வேணும். See, this actually brings the sound electronically into the mixing board. இப்போ அது வழியாக தான் அந்த சவுண்ட் ஆனது அந்த மிக்சிங் கீபோர்டுக்குள்ள போகணும். And there was a matured old man, you know, who came to the convention. அந்த நம்ம அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு ஒரு வயதான ஒருத்தர் வந்தாரு, கொஞ்சம் முதிர்ந்த வயதான ஒருத்தர். He had a tabla. அவரு தபேலா கொண்டு வந்தாரு. And he put it on stage. அவரு கொண்டு வந்து தன்னுடைய தபேலாவை இந்த ஸ்டேஜ்ல வச்சிட்டாரு. And he said, I want a mic. அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு மைக் கொடுங்கன்னு கேட்டாரு. We said we don't have extra mic. அப்ப நான் சொன்னேன், எக்ஸ்ட்ரா மைக் இல்ல, கொண்டு வந்து 3 மாட்டிட்டோம். And he saw one of these cables. அப்ப அவர் வந்து இந்த கீபோர்ட்ல இருந்து ஒரு ஜாக் போட்டு வந்த கேபிளை பார்த்தார். And then he said, there is a hole in my tabla. தபேலாவுல ஒரு ஓட்டை இருக்கு. Plug that cable inside, he's saying. இந்த ஓட்டைக்குள்ள ஒரு கேபிளை போடுங்க. See, we are going crazy. We saying, see,
It is not a mic, it will not work. நான் சொன்ன அது ஒரு மைக் இல்லைங்க, அது வேலை செய்யாது, அது ஜாக் கிடையாது, ஜாக் பின் இல்லைன்னு சொன்னேன். You are putting into the keyboard, it is working. Why it is not working in the tabla? அப்போ அவருக்கு கீபோர்டில் போட்டால் மட்டும் வேலை செய்யுது, தபேலாவில் போட்டால் ஏன் வேலை செய்யாது? I am trying to explain him. அவருக்கு எப்படியோ முயற்சி பண்ணி வழங்கப்படுத்த பார்க்குறேன், எப்படியாவது புரிய வைக்க பார்க்குறேன். But then he is telling me, அப்போ அவர் என்ன சொல்றாரு, నువ్వు చిన్నవాడు, నువ్వుకి ఏమీ తెలియదు, நீ சின்ன பையயா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. யாரு சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது, எடுத்து போடியா உள்ளன்றான். நான் சொல்றேன், ஏப்பா அது வேலை செய்யாது. இப்படிதாங்க நிறைய பேர் நீ கடவுளை தேடிக்கிட்டு இருக்கான். அங்க வேலை செய்யுது, இங்கே வேலை செய்யாது, போடு உள்ள சொருகு. கடவுளை இப்படியா தேட முடியும்? You cannot find God with your tricks and techniques. உனக்கு இருக்கக்கூடிய தந்திரங்களையும் மூளை அறிவையும் உனக்குள்ள அறிவு தொழில்நுட்ப அறிவையும் கொண்டு நீ கடவுளை கண்டுபிடித்து விட முடியாது. God is bigger than us. நம்முடைய தேவன் நம்மை காட்டிலும் பெரியவர். Hallelujah. 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 Once you realize the greatness and the grandeur of God's wisdom, தேவனுடைய அனந்த ஞானத்தையும் அளப்பரிய ஞானத்தையும் நீங்கள் அறிவீர்களானால், then you will know, அப்பொழுது உங்களுக்கு ஒன்று I தெரியும், will submit my foolishness, my questions, my queries, my doubts, all of that at his feet. என்னுடைய அறியாமையும் என்னுடைய கேள்வியையும் என்னுடைய மன கிளேசத்தையும் எனக்குள்ளே எழும்புகிற சந்தேகத்தையும் அவருடைய பாதத்திலே நான் வைத்து விடுறேன். God knows everything. எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர் ஒருவரே. Hallelujah. Hallelujah. And we know one thing. நமக்கு ஒரு காரியம் தெரியுங்க, The God whom we serve is a good God. நாம் ஆராதிக்கிற, நாம் சேவிக்கிற தேவன் வல்லமை உள்ள நல்ல தேவன். Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்முடைய தேவன் நல்ல தேவன்? ஆமென், நல்ல தேவன். ஒருவேளை எனக்கு என் வாழ்க்கையில் நான் விரும்பின நல்லது நடக்காம இருக்கலாம், ஆனா என் தேவன் நல்லவர். எஸ். அவர் வைத்திருக்கிற நன்மை இன்றைக்கு நான் புரியாம இருக்கலாம், என் தேவன் நல்லவர். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில நான் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு நான் இன்ஜினியரா போகணும்னு பிளான் பண்ண எல்லா பிளான்லையும் மண் இடிஞ்சு விழுந்த மாதிரி விழுந்துச்சு. ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துட்டு லிட்ரேச்சர் படிக்க போனேன், எனக்கு அதுதான் சீட்டு கிடைக்கும். அப்போ ரொம்ப தீமைன்னு நினச்சேன். இன்றைக்கு நான் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர். ஆமென். எனக்கு இன்ஜினியரிங்கில் சீட்டு கிடைக்காததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் சொல்லுவேங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர்? ஆமென். அந்த ஞானம் நமக்கு போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதர்கள் அதை புரியாம இருக்கலாம், கர்த்தர் நல்லவர். எஸ். கர்த்தர் நல்லவர். His knowledge is bigger than us. அவருடைய ஞானம் நம்முடைய ஞானத்தை காட்டிலும் மிகவும் பெரியது. Hallelujah. Hallelujah. The second one, இரண்டாவது காரியத்தை கவனிப்போம். in the list of powerful things, this is number 5. இப்பொழுது நாம் தியானித்துக் கொண்டு வருகிற அதிகாரம் உள்ள காரியங்களிலே, வல்லமை உள்ள காரியங்களிலே இது 5வது இடத்தை பெறுகிறது. What is the 5th one? இந்த 5வது காரியம் என்ன? Proverbs 18:21. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்துடைய 21வது வசனம். Death and life are in the power of the tongue. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். How many of you believe that there is power in our words? நம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்குன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. No, there is an English proverb which says the pen is mightier than the sword. அங்கே ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அதை தமிழிலே சொல்லுவோமானால் வாளை காட்டிலும் வார்த்தை வல்லமையானது. Pen is mightier than the sword. அங்கே பென் என்று சொல்லி எழுதுகிற அந்த எழுதுகோலை வாளை காட்டிலும் எழுதுகோல் வல்லமையானது. Words are very powerful. நாம் பேசுகிற வார்த்தை இருக்கிறது, அதற்கு வல்லமை இருக்கிறது. According to Romans 10:9, ரோமர் 10ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனத்திலே, if we confess the name of Jesus Christ with our lips, with faith we get saved. கர்த்தராகிய இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டால் நமக்கு இரட்சிப்பு உண்டாக இருக்கிறது. In Job 22:28, யோபு 22:28, the Bible says you will declare or decree a thing and it will happen. ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும்,
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Mark 11:23. மார்க் 11ஆம் அதிகாரத்துடைய 23வது வசனத்திலே Jesus said, with faith if you ask this mountain to depart and fall into the sea, it will happen. ஆண்டவராய் இயேசு சொன்னார், இந்த மலையை பார்த்து பேந்து சமுத்திரத்துல தள்ளுன்று போ என்று சொன்னால் அப்படியே நடக்கும் என்று சொன்னார். In Luke 10 verse 5 and 6. லூக்கா 10ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களிலே Jesus said, if you go into a house and say peace be to you, if that man is worthy, that peace will stay there. ஆண்டவர் சொன்னார், நீங்க ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது சமாதானம் உண்டாவது என்று வாழ்த்துங்கள், சமாதான பாத்திரன் அங்கே இருப்பானேயானால் அந்த சமாதானம் அந்த வீட்டிலே தங்கும். You must understand that our words are very powerful. நம்முடைய வார்த்தைகளுக்குள்ளே வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். When we open our mouth and give praise to God, நாம் வாயை திறந்து கர்த்தருக்கு வார்த்தையினாலே நாம் துதிகளை செலுத்துகிற பொழுது, the Bible says the God of heaven and earth comes down and dwells among the praises of his people. தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பரலோகத்தின் தேவன் நம்ம மத்தியிலே வாசமாய் இருக்கிறார். When we open our mouth and pray, நாம் வாயை திறந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது, the Bible says God listens to prayer. நம்முடைய ஜெபங்களை கேட்கிற கர்த்தர் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. In 2 Kings chapter 7 verse 1 and 2, ரெண்டு ராஜாக்களுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 என்ற வசனங்களை பார்த்தால், Elisha prophesied that the very next day wheat and flour will be available for sale. அந்த எலிசா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான், நாளைக்கு வாற்கோதுமையும் கோதுமையும் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். But there is a man who says, even if the windows of heaven open, it will not happen. அங்கே ஒரு ராஜாவுடைய மனிதன் இருக்கிறான், அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்தாலும் இது நடக்க போகிறதில்லை. And Elisha says, okay, if you said that, you will see it with your eyes, but you will not be able to eat it. எலிசா சொன்னா, நீ இப்படி சொல்லுகிறாயா, நீ கண்ணாலே காண்பாய், நீ அதிலே சாப்பிட மாட்டாய். The very next day this man saw the miracle with his eyes, exactly as he said. He was not able to partake of the blessing. ஆனால் இந்த மனிதனோ எலிசா சொன்னதுபடியே ஆசீர்வாதத்தை பார்த்தான். ஆனா எலிசா சொன்னதுபடி அந்த ஆசீர்வாதத்திலே அவன் புசிக்கவே இல்லை. I can go on and on and on and tell you scriptures how our mere words from mouths that we have extraordinary powers as a child of God. நம்முடைய சாதாரண வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை இந்த வேத புத்தகத்திலிருந்து பல உதாரணங்களை காண்பித்து என்னால் பேச முடியும். Jesus said, what you bind in earth will be bound in heaven, what you loose in earth will be loosed in heaven. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், இங்கே எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். The Bible says God has made us as kings and priests. நம்மை தேவன் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தனை ராஜாவாக ஆசாரியனாக மாற்றி இருக்கிறார். If you believe that, நீங்கள் அதை விசுவாசித்தால், read one verse. ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிங்க. Ecclesiastes 8:4. பிரசங்கின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம். Where the word of a king is there also power. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. Who are you? நீங்கள் யார்? In God's eyes you are a king. தேவனுடைய பார்வையிலே நீங்கள் ராஜாக்கள். And what you say with your mouth has power. நீங்கள் உங்கள் வாயை திறந்து எந்த வார்த்தையை பேசுகிறீர்களோ அந்த வார்த்தை அதிகாரம் உள்ளது. Hallelujah. Hallelujah. Peter and James went to the golden gate. அங்க அலங்கார வாசலுக்கு பேதுரும் யோவானும் போகிறார்கள். There's a man sitting there 40 years lame. 40 ஆண்டுகளாக அங்க ஒரு மனிதன் உட்கார்ந்துட்டு இருக்கான். Rise up and walk. நீ எழுந்து நட. Man just rose up and walked. அவன் எழுந்தான் நடந்தான். What was happening there? அங்க என்ன நடக்கிறது? Just words. அவங்களுடைய வார்த்தை. Jesus said, I give you authority over all demons. எல்லா பிசாசுகளின் மேலும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்னார். In my name you will cast out demons. என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். What does that mean? அதோட அர்த்தம் என்ன? The words that come out of our mouth have the power to create. நாம் வாயை திறந்து பேசுகிற வார்த்தைக்கு சிருஷ்டிக்கிற அதிகாரம் உண்டு. The words that come out of our mouth have the power to change. நாம் வாயை திறந்து பேசுகிற வார்த்தை மாற்றம் உண்டாக்கத்தக்க அதிகாரம் உள்ள வார்த்தை. The Bible says, வேதம் சொல்கிறது, it is not only life. We should also be careful about this power, because if you don't use it right, if you misuse your words,
you can also bring death upon your life. வேதம் சொல்லுகிறது என்ன? இந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது மாத்திரமல்ல, இதை நீங்கள் சரியாக கையாளாவிட்டால் அதே வார்த்தை மரணத்துக்குரிய வார்த்தையாகவும் மாறி போகும். And it is extremely powerful. ஆகவே இந்த வார்த்தையானது மிக மிக வல்லமை உள்ளது. Children of God need to be very knowledgeable and careful about using your words. உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் எப்படி பயன்படுத்துங்கள் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். For example, உதாரணமாக, if you have about 5,000 rupee notes in your wallet, உங்களுடைய பர்ஸ்ல 5000 ரூபாய் இருக்குன்னு வைங்க. 5,000 rupee notes. 1000 ரூபாய் நோட்டு 5 பாக்கெட்ல வச்சிருக்கீங்க. And you go to a place, you go to a supermarket and you spending it. நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் அந்த பணத்தை செலவு பண்ண போறீங்க. When you give the money to the cashier, நீங்க அந்த காசை எடுத்து அங்க இருக்கிற அந்த காசாளர் இடத்துல கொடுக்கும் பொழுது, if it has to be 1,000 rupees that you have to pay, நீங்க 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா, you at least check 2 or 3 times if it is a single note or many notes. நீங்க அந்த ஒரு 1000 ரூபாய் எடுத்து நல்லா தட்டி பாப்பீங்க. ஒன்னு தான் கொடுக்கறோமா, ரெண்டு கிண்டு சேர்ந்துக்கிட்டு போயிர போதா? Why? ஏன்? Because it is valuable. காரணம் என்ன? அது 1000 ரூபாய் நோட்டு Valuable. அது உண்மையாகவே பெருமதி மிக்கது. Therefore you will not want to misuse it. You don't want to be careless with it. ஆகவே தான் கவலையினமா அதை செலவு பண்ணவோ, அதை தெரியாமல் விட்டுவிடவோ நீங்கள் விரும்பவில்லை. I tell you, dear children of God, there is an amazing power and authority in our words. அருமையான தேவ பிள்ளையே, உன் வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு வல்லமை உள்ளது இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And what should you do with that? அதனால நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Number 1, முதலாவது, handle with reason. Think before you speak. அதை சிந்தனையோடு செயல்படுத்த வேண்டும். பேசுவதற்கு முன்பாக எதை பேசப் போகிறோம் என்பதை சிந்தியுங்கள். In Matthew 20 verse 22, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22ல Jesus once told his disciples, you don't even know what you are asking. ஆண்டவராய் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறது எதுவென்றே தெரியவில்லை. நீங்க வேண்டிக் கொள்றது இன்னதென்றே நீங்க அறியாம இருக்கீங்கப்பா. என்ன கேக்குறீங்க முதல்ல யோசித்துட்டு கேளுன்றார். அதான் அர்த்தம். You don't know what you are asking. நீங்க என்ன கேக்குறீங்கன்னே உங்களுக்கு தெரியல. Matthew 6:7. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல Jesus said, don't be like the heathen and repeat vain babblings and vain words when you pray. நீங்கள் வெறும் வார்த்தைகளை அலப்பி ஜெபம் பண்ணுகிறதுனால உங்க ஜெபம் கேட்கப்படும்னு நினைக்காதீங்க. What does it mean? அவருடைய அர்த்தம் என்ன? You are praying, நீங்க ஜெபம் பண்றீங்க, but you don't even know what you are praying for. நீங்க எதுக்காக ஜெபம் பண்றீங்கன்னே உங்களுக்கு தெரியல. Why are you praying for? அப்புறம் ஏன் ஜெபம் பண்றீங்க? What are you asking? நீங்க என்னதான் ஆண்டவரிடத்துல கேக்குறீங்க? அதுவே தெரியல. ஏதோ ஜெபம் பண்ணணும், வாயில வர்றதெல்லாம் சொல்லி ஒளறி கொட்டணும். அப்படி பண்ணக்கூடாது. Your words have power. உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறதுனாலே use it carefully. அதை கவனமாக நீங்கள் பேச வேண்டும். Hallelujah. Hallelujah. Sometimes I have seen people. நான் சில நேரங்கள் ஆட்களை பார்த்திருக்கேன். The prayer point here will be pray for the Prime Minister of India. இப்பொழுது அவங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு கொடுப்பாங்க. என்ன ஜெப குறிப்பு? இந்த தேசத்துடைய பிரதம மந்திரிக்காக ஜெபியுங்கள். And the brother or sister will start praying. அங்க அந்த கேட்ட ஆள் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாரு. Lord bless my father-in-law. என்னுடைய மாமனாரை ஜெபம் பண்ண ஆசீர்வதியும் ஆண்டவரே. Bless my mother-in-law. என்னுடைய மாமியாரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Bless America. அமெரிக்க தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. What did they ask you to pray for? அப்ப உங்களுக்கு எதுக்காக ஜெப குறிப்பு கொடுத்தாங்க? எதுக்காக ஜெபிக்க சொன்னாங்க? இந்தியா பிரைமரி ஜெபம் பண்ணா இவர் அமெரிக்கா பிரசிடென்ட்க்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இது ஒரு வழக்கம். இவங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி ஜெபம் முடியும் போது தான் எதுக்கு ஜெபம் பண்ண சொன்னாங்கன்னு தெரியல. You know? Some people are crazy. சில ஆட்கள் இப்படிதான். They don't know what they're asking. அவங்க என்ன ஜெபம் பண்றாங்க, என்ன கேக்குறாங்கன்னே தெரியாது. They will pray for one thing, quote verse that is not even connected with what they are praying. அவர்கள் ஜெபம் பண்றதுக்கும் அவங்க அறிக்கை எடுக்கிற வேத வார்த்தைக்குமே சம்பந்தம் இருக்காது. We have to understand and we have to control our words before we pray. நாம் ஜெபம் பண்ணுகிற வேளையிலும் நம்முடைய வார்த்தைகள் கட்டுப்பாட்டுக்கு அடங்கினதாக நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். Listen, கவனிங்க. if you are writing a petition to the Prime Minister of India, இப்பொழுது பார்ப்போம், நம்முடைய பிரதம மந்திரிக்கு ஒரு கடிதத்தை நீங்கள் அனுப்புகிறீர்கள் என்று வைத்துக் கொண்டால், what will you write? What will you write? நீங்க என்ன எப்படி எழுதுவீங்க? You will not scribble whatever comes to your mind. உங்களுடைய மனதுல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எழுதி அவர் கையில கடிதமா கொடுப்பீங்க? No. இல்ல. You will check it 2 or 3 times. நீங்க அத 2-3 முறை படிச்சு பாப்பீங்க, சரியா எழுதி இருக்கேனா? No mistakes. அங்க எந்த பிரச்சனையும் அந்த தவறும் வந்துட கூடாது. No unnecessary words. தேவையில்லாத வார்த்தைகள் உள்ளே வந்து விட கூடாது. I tell you, that's what Jesus said.
when you come before the throne of God, the Almighty God, stop your vain, unnecessary words and babbling before me. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது வீண் வார்த்தைகளை அலப்பாதிருங்கள். In other words, understand what you are saying first. இன்னொரு வார்த்தையில சொன்னால், நீங்க என்ன பேச போறீங்க என்பதுல தெளிவாக இருங்க. You know, Job's wife, though she was the mother of 10 children and a great, rich man's wife, யோபுடைய மனைவி அவள் 10 பிள்ளைகளை பெற்றவளாக இருந்தும் ஒரு நல்ல ஐஸ்வர்யவானுடைய மனைவியாக இருந்தும், when there was a disaster in her home, அவளுடைய வீட்டிலே ஒரு அழிவுகள் சம்பவித்த பொழுது instantly she said something. அவள் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி விடுகிறாள். She said, curse God and die. Why are you holding on to your integrity? தேவனை தூஷித்து ஜீவனை விடும், நீர் ஏன் உம்முடைய உத்தமத்தில் நிற்கிறீர்? You know what Job said? யோபு என்ன சொன்னார்? You are speaking like a mad woman. நீ பைத்தியக்காரி பேசுறத போல பேசுற. அர்த்தம் என்னன்னா, நீ இன்னும் சிந்திச்சு பேசல, ஏதோ பேசணும்னு பேசுறமா, நீ அறிவை பயன்படுத்த மாட்டேங்கிற. தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம். யோசித்துட்டு அப்புறமா நீ சொல்ற வார்த்தை. அப்போ when you speak with understanding. நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதை புரிந்து ஞானமா பேசு. When you go to your child, your own child, and say you will not prosper, what are you saying? நீங்க உங்க பிள்ளைய பார்த்து நீ உருப்பட மாட்ட, நீ வழங்க மாட்ட இப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? புரிஞ்சுதான் பேசுறீங்களா, புரியாம பேசுறீங்களா? உண்மையா சொன்னா உங்க பிள்ளைய பார்த்து சொல்றீங்கன்னா உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். நீங்க புரிஞ்சு பேசல. என்ன சொல்றேன் என் வாயை விட்டு? கோபத்தில் சொல்றோம் நிறைய காரியம். நீ எனக்கு கீழ்ப்படியலன்னா என்ன ஆயிடும்? நீ கெட்டு போயிடுவ. அப்படி சொல்லக்கூடாது. கீழ்ப்படியணும் அப்படி சொல்லணுமே தவிர சாப வார்த்தைகளை கொண்டு போய் கொட்டக்கூடாது. ஏன்? என் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அதிகாரம் இருக்குங்க. நீங்க தினந்தோறும் உங்க வாயை திறந்து சொல்லும் பொழுது ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான நல்வாழ்க்கைக்குரிய வார்த்தைகளை தான் என்ன சொல்லணும் வாயிலிருந்து. நீங்க சொல்லி பாருங்க, அந்த ஆசீர்வாதம் உங்க மேல் பலிக்கும். ஆமென். நீங்க வாயினாலேயே சாபத்தையே பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படிதான் இருக்கும் முடிவு? சாபமா தாங்க இருக்கும். ஆசீர்வாதத்தை வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி புரிஞ்சுட்டு பேசணும். ஆண்டவரே, நான் என்ன பேசுறேன், நான் என்ன ஜெபம் பண்றேன், எனக்கு ஞானம் தாரோன்னு கேட்கணும். அல்லேலூயா. நான் என்னுடைய சின்ன பையன் 6 வயசு சங்கீதம் டெய்லி ஸ்கூலுக்கு நான் ஸ்கூலில் காரில் கூட்டு போகும்போது அவனை உட்கார வச்சு பாட்டு வசனம், இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிறக்கு சரியாக இருக்கும். பாட்டு வசனம் அப்புறமா ஜோம் அவனை பண்ண சொல்வேன். அப்போ தினந்தோறும் மறக்காமல் ஒரு வார்த்தை அவனை சொல்லுவேன். லார்ட் பிளஸ் மீ அண்ட் மேக் மீ a blessing to millions. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறும்படி செய்யும். blessing to millions. என்னை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாக என்னை மாற்று. இல்லை, கோடிக்கணக்கானவர்களுக்கு என்னை ஆசீர்வாதம் சொல்றோம். நல்ல ஆசீர்வாதமா சொல்லிட்டு போகும். என்ன சொல்றீங்க? 100 1000 வேணாம், நல்ல தாராளம் ஆசீர்வாதிங்க. எனக்கு தெரியும் நிச்சயமா அது பலிக்கும். ஆமென். நீங்க டெய்லி சொல்லி பாருங்க, உங்க மேல உங்க பிள்ளைங்க மேல ஆசீர்வச்சிட்டே இருங்க, கர்த்தர் அது ஆசீர்வாதமா மாற்றுவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Ask yourself, what are you speaking? நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்களை கேளுங்க, நான் என்ன பேச போறேன். Number 2, இரண்டாவது, be responsible with your words. உங்களுடைய வார்த்தைக்குள்ள பொறுப்பு இருக்கணும். Matthew 12:36. மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே 36ஆம் வசனம். Every idle word that man will speak, you have to give an account on the judgment day. மனிதர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். I say this before I conduct any marriage. நான் இந்த காரியத்தை எந்த திருமணம் நடத்தி வைக்கிறதும் சொல்றது உண்டு. Because in our church we don't have any symbols like rings or thali to get married. ஏன்னா நம்முடைய சபையில நடக்கிற திருமணங்கள்ல நாம் மோதிரம் மாத்திக் கொள்கிறதில்லை, தாலி கட்டி கொள்கிறதில்லை. So we only hold the hand and then we bless and we profess that God has united them. நான் அவர்களை கைகளை பிடித்து அவர்களை ஆசீர்வதித்து தேவன் அவர்களை இணைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். And the only thing they exchange between themselves is word. அங்கே அவர்கள் பரிமாறிக் கொள்ளுகிறது என்ன? வார்த்தையை தான் பரிமாறிக் கொள்கிறார்கள். They make a commitment. அவர்கள் ஒருவரை ஒருவர் தாங்கள் சார்ந்திருப்போம் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். So I would tell them before they make that pledge, இந்த வாக்கை அவர்கள் கொடுக்கிறதற்கு முன்பாக நான் அவர்களுக்கு சொல்லுகிறது உண்டு. say make sure what you are saying with wisdom, understanding and commitment. நீங்க சொல்லுகிற இந்த வார்த்தையை புரிந்து உண்மையாக
அறிந்தே சொல்லுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். Because for every idle word you speak, you have to stand before the judgment of God. என்ன வீணான எந்த வார்த்தை பேசினாலும் அதை தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நாம் நியாய தீர்ப்பு நாள் வரும்பொழுது. Number 3, மூன்றாவது, show restraint. நீங்க இந்த காரியத்துல ஒரு சரியான கட்டுப்பாடு இருக்கணும். Show restraint in your words. உங்களுடைய வாழ்க்கையை உங்க வார்த்தையை உபயோகப்படுத்தும் பொழுது அதுல ஒரு கட்டுப்பாடு வச்சுங்க. Psalm 17:3. நீங்க சங்கீதம் 17:3 பாருங்க. Last part, I am purpose that my mouth shall not transgress. அந்த கடைசி பகுதி சொல்லுகிறது, என் வாய் மீறாதபடி நான் தீர்மானம் பண்ணினேன். It is very tough. இது கஷ்டமான காரியம். James 3:3-8 says, எங்க யாக்கோபு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே, it is easy to control a horse, a ship, even wild beasts, but the tongue no man can control. அவர் சொல்லுறார், குதிரையை கட்டுப்படுத்திடலாம், ஒரு படகை கட்டுப்படுத்திடலாம், அங்க காட்டு கழுதைகளை உள்ள ஒரு மிருகங்களை கட்டுப்படுத்தலாம், ஆனா அந்த நாவை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். But a wise man will control. ஆனா ஒரு ஞானமுள்ள மனிதன் தன்னுடைய நாவை அடக்குவான். Proverbs 29:11. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்துடைய 11வது வசனம். A fool utters all that is in his mind, but a wise man will keep all these things till afterwards. மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். James 1:26. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துடைய 26வது வசனத்திலே, if any man among you seems to be religious and bridles not his tongue, but deceives his own heart, and this man's religion is in vain. யாக்கோபு 1:26ல, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இப்போ நம்ம வாயை அடக்கிறது ரொம்ப, மனைவிட்டு என்ன பேசுகிறோம், கணவன்ட்டு என்ன பேசுகிறோம், பெற்றோர்கிட்ட என்ன பேசுகிறோம், பிள்ளைகள்கிட்ட என்ன பேசுகிறோன்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்க. அந்த கட்டுப்பாடு இல்லாமல் போகுமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம என்ன செய்வோம், நாம் இழந்து போவோம், ஆசீர்வாதங்கள் நம்ம விட்டு போயிடும். இப்போ வாயிலிருந்து வருகிற அந்த வல்லமை உள்ள வார்த்தைகளை அறிந்து நல்ல வார்த்தைகளை பேச தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. above all, number 4, நான்காவது காரியத்தை கடைசியாக சொல்லுகிறார், rely upon God to control your words. உங்களுடைய நாவை, உங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்த தேவனை நாடுங்க. Ask God to empower you. Rely on Him. ஆண்டவரே எனக்கு வாயை கட்டுப்படுத்துங்க, என்னுடைய நாவை கட்டுப்படுத்துங்கன்னு அவர்லே தங்கிருங்க. அந்த வல்லமை அவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. Mark 13:11. மார்க் 13ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனத்திலே, when you are delivered before magistrates, உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கிற பொழுது, take no thought beforehand what you will speak. Do not even premeditate, but whatsoever you should speak, God will give it to you at that hour. It is not you, but the Holy Spirit will speak through you. நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்த நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். Hallelujah. Hallelujah. That is why the Bible says, continually be filled with the Holy Spirit. அதனால தான் பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்கிற அனுபவம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. Whenever I speak, நான் எப்பொழுதெல்லாம் பேசுகிறேனோ, Lord, it's not me. ஆண்டவரே நான் அல்ல, ஆண்டவரே I want you to use my tongue and speak through me. ஆண்டவரே நீர் என்னுடைய நாவை ஆளுகை செய்து அதனூடாக நீர் பேச வேண்டும். Even when you pray, நீங்கள் ஜெபிக்கிற பொழுதும் கூட ask the Lord, Lord, I don't know how to pray well. ஆண்டவரே எப்படி நன்றாக ஜெபிக்கிறேன்னு எனக்கு தெரியல. Let the Holy Spirit help me. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. Romans 8:26. ரோமர் 8ஆம் அதிகாரத்துடைய 26வது வசனத்திலே, the Spirit also helps in our infirmities. நம்முடைய பலவீனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். We do not know how we should pray for as we ought. நாம் வேண்டபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறோம். The Spirit itself makes intercession for us with groanings which cannot be uttered. பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Hallelujah. Hallelujah. In other words, let the Holy Spirit control us. இன்னொரு வார்த்தையிலே சொன்னால், நம்முடைய நாவை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். Why? ஏன்? This tongue is very powerful. நம்முடைய நாவு மிகவும் வல்லமை உள்ளது. This tongue has
authority. இந்த நாவிலே அதிகாரம் இருக்கிறது. What you say with your tongue towards your body will happen. உங்களுடைய சரீரத்தை குறித்து உங்கள் வாயினாலே என்ன வார்த்தை பேசுகிறீர்களோ அது அப்படியே நடக்கும். What you prophesy about your family through your mouth will happen. உங்களுடைய வாயினாலே உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் எந்த வார்த்தையை அறிக்கையிடுகிறீர்களோ அது அப்படியே நடக்கும். Hallelujah. Hallelujah. அறிக்கையிட ஆரம்பிங்க, கிரியை கர்த்தரிடத்திலிருந்து பார்ப்பீங்க. Amen. பரிசுத்தாவின் அதுக்கு உதவி செய்வார். இன்னைக்கால் நம்ம ஜெபிக்க போறோம். இதுக்கு தெரியுமா, ஆண்டவரே என் மாம்ச வார்த்தைகளை மட்டும் எடுத்துருங்க, ஞானமாக பேச எனக்கு உதவி செய்யுங்க, கட்டுப்பாடோடு பேச எனக்கு உதவி செய்யுங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே ஆவியினால் நிறைந்து நான் பேசுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம எல்லாம் மனுஷர்களைப் போல உலக மக்களை போல பேச வேண்டியதில்லை. பரிசுத்தாவியானவர் எப்பொழுது நம்மோடு தங்கி இருக்கும்படி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம் மூலமா இருந்து பேசுவார். அந்த அனுபவம்னு ஒன்று இருக்கு. ஆவியானவரே என்னை முழுவதும் நிறைய ஐயா, என்னுடைய ஞானத்தை ஆளுகை செய்யும். அந்த ஏசாயாவை தொட்ட அந்த தணல் போல என்னுடைய நாவை இன்றைக்கு தொட்டு என்னுடைய சரீரத்தை உம்முடைய சரீரமாய் மாற்றும். நீர் என் வார்த்தைகளை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் செய்தால், அதை அறிக்கையிட்டால் அது உனக்கு உண்டாயிருக்கும். அந்த வல்லமையின் வார்த்தையை கர்த்தர் உங்க வாயில கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வருங்காலத்தை பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்கிற வல்லமையை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை பற்றி அவருடைய வருங்காலங்களை பற்றி சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் வாயிலே வைக்க முடியும். உங்களுடைய வருங்காலங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தேவன் உங்கள் வாயிலே வல்லமையை வைத்திருக்கிறார். நம்ம சரியான வார்த்தைகளை பேசுவோமானால் நாம் எதை பிரகடனப்படுத்துகிறோமோ அதை தேவன் நிச்சயமாய் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்க போறோம், நம்ம ஜெபம் பண்ண போறோம். Hallelujah. 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 Lord, let my words change today. ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகள் இன்று முதல் மாறட்டும். Help me to understand the power of wisdom you have given in me. ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஞானத்துடைய வல்லமையை நான் அறியட்டும். Some of you may be thinking the greatest purpose of your wisdom is to study worldly wisdom. இந்த உலகத்தின் ஞானத்தை அடைவதற்காக படிக்கிறதற்காக தான் எனக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களில் சிலர் நினைக்கலாம். It is not wrong. அது தவறு அல்ல. Study well. நன்றாய் படியுங்கள். But even more than studies, ஆனால் உங்களுடைய படிப்பை காட்டிலும் there is a greater wisdom. இன்னும் ஒரு பெரிய ஒரு ஞானம் இருக்கிறது. What is that wisdom? அந்த பெரிய ஞானம் என்ன? Wisdom of the Holy God. அது பரிசுத்தராகிய தேவனை அறிகிற அறிவு. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, அந்த பரிசுத்தரை நான் இன்னும் அறிவேன். Yes Lord. என் ஞானம் இன்னும் பரிசுத்தரை பற்றி அறிவதற்கு நான் ஒப்பு கொடுப்பேன். அவரை இன்னும் கற்றுக்கொள்ளுவேன். அவரை அறிகிற அறிவினால் நான் நிரம்புவேன். ஆண்டவரே என் ஞானத்தை உம்முடைய கரத்தில் எடுத்துக்கொள்ளும். இந்த வல்லமையுள்ள ஞானத்தை நான் உமக்காக பயன்படுத்த எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. Hallelujah. God has given the power of words. ஆண்டவர் வார்த்தையிலே நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். Every word can create. நம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் சிருஷ்டிக்கிற வல்லமை பெற்றது. Our words can change. நம்முடைய வார்த்தைகள் மாற்றத்தை உண்டு Our பண்ணத்தக்கவை. words have power. நம்முடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. Right now open your mouth and pray. இப்பொழுது உங்களுடைய வாயை திறந்து தேவனை நோக்கி Touch பார்த்து my ஜெபியுங்கள். lips with your Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே என்னுடைய நாவை தொடுவீராக. Right now touch me with your Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே என் உதடுகளை தொடுவீராக. Touch me with your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை தொடும். Fill me with your anointing. உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை Fill நிரப்பும். me with your anointing. உம்முடைய அபிஷேகம் என்னை நிரப்பட்டும். I don't know how to speak. ஆண்டவரே எப்படி பேசுவது என்று அறியவில்லை. Help me to speak words of faith. ஆண்டவரே விசுவாசத்துடைய வார்த்தைகளை நான் பேசட்டும். Help me to prophesy. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அறிக்கையிடுகிற வார்த்தைகளை Help நான் me to பேசட்டும். declare your plans. ஆண்டவரே உம்முடைய திட்டங்களை நான் அறிவிக்கட்டும். Help me to declare your praise. ஆண்டவரே உம்முடையதான பெரிய காரியங்களை நான் அறிவிக்கட்டும். Cleanse my lips. ஆண்டவரே என்னுடைய உதட்டை சுத்திகரியும். Cleanse my mouth. ஆண்டவரே என்னுடைய வாயை நீர் சுத்திகரியும். Let every foul language get out of your mouth. என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் இனிமேல் வெளியே வர வேண்டாம். Oh Lord, every word of gossip come out of my mouth. ஆண்டவரே இன்னொருவரை குறித்து தவறாய் பேசுகிற வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரவே வேண்டாம். Let every word of cursing come out of my mouth. ஆண்டவரே சாபமிடுகிற வார்த்தைகள் என் நாவிலிருந்து இனிமேல் பிறக்க வேண்டாம். Let every word of unbelief come out of my mouth. ஆண்டவரே விசுவாச குறைவுகள் உள்ள வார்த்தைகள் என் வாயிலிருந்து இனிமேல் வர வேண்டாம். Let words of faith proceed. ஆண்டவரே என் வாயிலிருந்து விசுவாச வார்த்தைகளும் அறிக்கைகளும் மாத்திரமே வரட்டும். என் நாவை தொடும் ஆண்டவரே. Yes Lord. கரங்களை உயர்த்துவோமா? ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தாரும். ஹல்லேலூயா. ஞானத்தின் ஆவியானவர் என்மேல் இறங்குவீராக. ஞானத்தின் ஆவியானவர் என்மேல் இறங்குவீராக. என் வாயில் உள்ள வார்த்தைகள் புதிதாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் என் வாயை நிரப்பும்.
என் வாயை நிரப்பும். கிருபை உள்ள வார்த்தைகள், உப்பினால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள், வல்லமை உள்ள வார்த்தைகள், உருவாக்கும் வார்த்தைகள், மாற்றத்தை கொண்டு வருகிற வார்த்தைகள், அற்புதத்தை வரவழைக்கிற வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரட்டும். ஒரு சிலர் சில நாட்களாக எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, இனிமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இதே நீங்க சொல்லிக் கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை மாற்று, உன் அறிக்கையை மாற்று. உன் வாயிலே வல்லமை இருக்கிறது, உன் வாயிலே ஜீவன் இருக்கிறது. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களுக்குள்ளே ஜீவனை பிறப்பிக்கும், உங்களுக்குள்ளே ஜீவனை பிறப்பிக்கும். ஆண்டவர் ஆபிரகாமினுடைய ஆபிராம் அப்படின்னு ஆபிரகாம்னு மாத்தினார், சாரா என்றத சாராள்னு மாத்தினார். ஏன்னா வாயை திறந்து அறிக்கை பண்ணு, நீ ஜாதிகளுக்கு தாயாவாய், நீ ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். வாயை திறந்து சொல்லுங்க, நான் ஜாதிகளுக்கு தாயாவேன், நான் ஜாதிகளுக்கு தகப்பனாவேன். ஒருவேளை நீங்க இது வரைக்கும் பிள்ளை இல்லாம இருக்கலாம். வாயை திறந்து இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினால் அறிக்கை பண்ணுங்க, நான் மலடி என்று அழைக்கப்பட மாட்டேன், கர்த்தர் என்னை ஜீவித்திருக்க செய்வார், நான் ஜாதிகளுக்கு தாயாவேன், நான் ஜாதிகளுக்கு தகப்பனாவேன். உங்களோட வீட்டின் சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருக்கலாம், வாயை திறந்து ஆண்டோட விசுவாச வார்த்தை இந்த நேரத்தில் அறிக்கை பண்ணுங்க, நான் வாழ்ந்திருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன். தேவனை ஆசீர்வதிக்கிறவர், அவருடைய அபிஷேகம் தலையின் மேல் இருக்கிறது. என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள், என் மனைவி வீட்டோரங்களிலே திராட்சை செடியை போல இருப்பாள். ஹல்லேலூயா. வாயை திறந்து சத்தமா அறிக்கையிடுவோமாக, தேவனை துதிப்போம் வாயை திறந்து. ஆண்டவரே, என் வார்த்தைகள் மாறட்டும். ஹல்லேலூயா. எந்த தேவனால் நிச்சயமாய் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நீ ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் மரணத்துக்கு அல்ல, தேவன் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் என் வாழ்க்கையில ஜீவனை உண்டாகட்டும், என் குடும்பத்தில் ஜீவனை உண்டாகட்டும், என் வாழ்க்கையில ஜீவனை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவனை கரங்களை தட்டி 2 நிமிஷம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். உங்கள் வாயை தேவன் மாற்றுகிறார். வார்த்தைகள் மாறுகிறது, அறிக்கைகள் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஞானம் தேவனுக்கு விரோதமானதா அல்ல, தேவனை அறிகிற அறிவு இன்னும் பெருகுகிறது, இன்னும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு பேசி நாங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை பூரணமாய் அனுபவிக்க எங்களை நேர்வழியாய் நடத்துகிற தேவனே, நாங்கள் கேட்கிறவர்களாய் அல்ல, நாங்கள் அதன்படி செய்கிறவர்களாய், அந்த வாழ்க்கையின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய், அந்த ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாய் இருக்கும்படி எங்களை அபிஷேகியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.